2019 தன்னை இணைத்து கொண்டு கான்ட்ரஸ்டில் எம்ஏ யோகா முடித்திருக்கிறார்கள். கான்ட்ரஸ்டில் தன்னை இணைத்து கொண்ட நாள் முதலாக தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முன்னின்று நடத்தி அந்த ஈவெண்ட்டுக்கு என்னென்ன தேவை அதை செய்து நமது கான்ட்ரஸ்டில் அருமையாக சர்வீஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். அக்குப்ரெஷர், ஹீலர், தெரபிஸ்ட், நம்ம மனவளக்கலை யோகாவில் பேராசிரியர், பல பன்முக தன்மைகளை கொண்டு பேராசிரியராக சிறப்பாக நமக்கு இன்று ஒரு தலைப்பிலே நம்மோடு இணைந்து இந்த தலைப்பை பற்றி உணவும் மருந்தும் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். அம்மா அவர்களை நமது சென்னை மாநகர் கான்ட்ரஸ்ட் அறிவித்திருக்கோவில் சார்பாக வாழ்க வளமுடன் அம்மா என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் எப்போதும் என்னோடு கூடவே இருந்து வழி நடத்தி தருமாறு வேண்டி கேட்டு இந்த உரையை நான் தொடங்குகிறேன். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த கே சேகர் ஐயா அவர்களுக்கும் கலாவதி அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு உணவும் மருந்தும். உணவும் மருந்தும் இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றத உணவும் மருந்தும், உணவுனா என்ன, மருந்துனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்ன, இதெல்லாம் நமக்கு இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னொரு வாட்டி நம்மள ஞாபகப்படுத்திக்க போறோம், அவ்வளவுதான். உணவின் அவசியம், டெய்லி நம்ம சாப்பிடுற உணவு தான், அது ஏன் நமக்கு அவசியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 4வது உணவிற்கான மூலங்கள், எங்க இருந்து நமக்கு இந்த உணவு கிடைக்கிறது, உடலுக்கு தேவையான ஜீவகாந்தம் கிடைக்கும் வழிகள், என்னென்ன வழியில நமக்கு அதிகப்படுத்திக்கலாம் நம்மளோட ஜீவகாந்தத்தை, பசித்து புசிப்பதுதான் நல்லது ஏன் அப்படிங்கறத பார்க்க போறோம். உணவே உடலாக மாறி இருக்கிறதுங்கிறது ஐயா எவ்வளவு அழகா நமக்கு எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்க போறோம். இன்பம், துன்பம், அமைதி தரும் உணவுகள். எப்பவுமே நம்ம சில உணவுகள் நமக்கு ஜிட்ரியா இருக்கும், சில உணவுகள் நல்ல ஒரு மாதிரி மந்த நிலையா இருக்கும். அது ஏன், அந்த எந்த மாதிரி உணவுகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எளிய உணவு முறை, உணவு மருந்து, இயற்கை உணவுகள் என்னெல்லாம், தாவரங்களுக்கு துன்ப உணர்ச்சி ஏன் இல்லை, ஏன்னா உயிர்கொல்லா நோன்பு நம்ம ஃபாலோ பண்ணணும்னா சிலர் கேட்பாங்க, தாவரங்களுக்கு ஏன் உணர்ச்சி இருக்கிறது இல்லையா அப்படின்றது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அறுசுவை உணவு ஏன் சாப்பிடணும், உணவில் துறவு எப்படி இருக்கணும்ன்றது, மிகுதியான முரணான உணவினால் வரும் கேடுகள், உணவும் உள்ளமும், உணவும் குணமும் ரெண்டும் எப்படி நம்ம எந்த மாதிரி உள்ளத்தோட உணவு சமைக்கிறோங்கிறதும், எந்த மாதிரி அந்த உணவு எப்படி நம்ம குணத்தை மாற்றுது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். சமையல் முறைகள், அதுலயே சாத்வீகம் அந்த முறைகள்ல சமைக்கக்கூடிய உணவுகள், உணவு உண்ணும் போது கடைபிடிக்க வேண்டியவை பல விஷயங்கள் இருக்கு. அதுல சிலவற்றை நம்ம இதுல பார்ப்போம். முக்கியமான காயக்கல்ப பயிற்சியினால் வரும் பயன்கள். பாடல் மகரிஷியின் பாடல்கள் ஒரு 2 பாட்டு இருக்கு. இப்போ மருந்து, உணவு என்றால் என்ன? நம்ம டெய்லி சாப்பிடுறதுதான். டெய்லியே காலையில எழுந்த உடனே என்ன சாப்பிடுறோம், மத்தியானம் என்ன சாப்பிடுறோம், ராத்திரி என்ன சாப்பிடுறோம், சாயங்காலம், இதுக்கு நடுவுல வேற சில நொறுக்கு தீனி வேற சாப்பிடுவோம். இது எல்லாமே உணவு தான். ஆனா இந்த உணவு நமக்கு என்ன செய்யுது, இந்த உணவே நமக்கு மருந்தாகவும் ஆகும், நோய் தரும், விஷமாகவும் மாறும். எப்படி சாப்பிடுறோங்கிறதுலதான் பொறுத்து இருக்கு. உணவுன்றது உடலின் இயக்கத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த பொருளாகும். அப்போ அந்த உணவை நம்ம எப்படி உடலின் இயக்கத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துன்றது அப்படி இருக்கும்போது நம்ம அதை மைண்ட்ல வச்சு சாப்பிடுறோமா இல்லையாங்கிறத இனிமே நம்ம ஒரு அவேர்னஸோட சாப்பிடணும். அதே மாதிரி மருந்து, இப்ப எப்பவுமே நம்ம பர்ஃபெக்டா இருக்க முடியாது. உடல்னு இருந்தாலே அதுக்கு ஏதாவது ஒரு குறை நிறைகள் வரதான் செய்யும்.
ஏன்னா நம்மளுடைய எப்பவுமே நம்ம பெர்ஃபெக்டா சாப்பிடுறதும் கிடையாது, அளவு முறையோட சாப்பிடுறது இல்ல. எல்லாமே சில நேரங்கள்ல ருசிக்காக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆற்றல் குறையும். நம்ம உடலின் இயக்கத்திற்கு தேவையான ஆற்றல் குறையும் போது அந்த ஆற்றலுக்கு அதை உந்து சக்தியா மாற்றுவதற்கு, மீண்டும் அதை உந்து சக்தியா மாற்றுவதற்கு இன்னொரு ஆற்றலை கொடுப்போம். அததான் மறு உந்து அப்படின்னு சொல்றது. மருவி வந்த உந்து மருந்து. அப்போ அந்த மருந்துங்கிறத நம்ம இப்பெல்லாம் என்ன, இப்போ மருந்துன்னு சொன்னாலே மாத்திரைகளையும் லிக்விட்ஸ் அந்த சொல்யூஷன்ஸையும் தான் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா மருந்துங்கிறது சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது. உணவை தான் எப்படி அதை மறு உந்து ஆற்றலாக மாற்றுவது. இப்ப நீங்க உணவு நமக்கு ஏதாவது உணவினால நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த உணவையே எப்படி மருந்தாக மாற்றி நமக்கு தேவையான உந்து சக்தியாக மாற்றி கொள்ளலாங்கிறது தான் மறு உந்து. ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா உணவு வேற மருந்து வேற அப்படின்னு பிரிச்சு பாக்குறதுனாலதான் ஏன் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய என்ன சொல்றது, விஞ்ஞானத்துல அட்வான்ஸ்மெண்ட் நிறைய வரும்போது அது ஒன்னொன்னுக்கும் ஒரு மருந்து உடனடியாக தீர்வு வரணும் அப்படின்றதுக்காக சில மருந்துகளை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படி கொடுக்கும்போது உணவு முன்னாடி சித்த வைத்தியமா இருக்கட்டும், ஆயுர்வேதமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உணவுல இருக்கிற பொருட்களை தான் மருந்தாவே நமக்கு கொடுப்பாங்க. எதை நீக்கணும், எதை நீக்கினா உடலுக்கு மருந்தாகும், எதை நீக்காம அதுக்கு இன்னும் கூட அடிஷனலா கொடுக்கணும்னு சொல்லும் போது அது மருந்தா மாறுது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, இது தனியா மாறிடுது. இந்த வாழ்க்கை முறையை மாற்றுவதற்காக தான் இன்னைக்கு உணவு மருந்துங்கிறத நம்ம பத்தி பேசுவோம். உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பேசிக்கா நம்ம உணவு மூலமா கிடைக்க வேண்டிய பொருட்கள் இதெல்லாம் தான். கார்போஹைட்ரேட்ஸ்னா மாச்சத்து, மாவு சத்து. அது அரிசி, பருப்பு, இதுல எல்லா பொருட்களையுமே கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் நமக்கு அந்த கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜி ரொம்ப தேவை. புரதங்கள், புரோட்டீனும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அது இல்லாம மெட்டபாலிசம் நடக்காது. அண்ட் கொழுப்பு சத்து நமக்கு அது கொழுப்பு, விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு சரியான அளவு விகிதத்துல நம்ம உடம்புக்கு கட்டாயம் தேவையான ஒன்று. இப்ப சில நேரங்கள்ல நோ கார்ப்ஸ் டயட்னு போடுவாங்க, ஒன்லி புரோட்டீன் டயட்னு போடுவாங்க, நோ ஃபேட் டயட்னு போடுறாங்க, ஒன்லி விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே முறையற்ற உணவாதான் இருக்கும். ஏன்னா உடலுக்கு இத்தனை சத்துக்களும் அந்தந்த ப்ரொபோர்ஷனுக்கு தேவை. ஏன்னா அது எப்படி தேவைன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஆளுக்கு ஒரு உடல் உழைப்பால வேலை செய்யறவங்க இருந்தாங்க, கட்டடம் கட்டுறவங்க, இல்ல உடல் உழைப்பு காட்டுல போய் வேலை செய்யறோம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தேவையா இருக்கும். உட்கார்ந்து வேலை செய்வவங்களுக்கு என்னவா இருக்கும்னா கார்போஹைட்ரேட்ஸ் கொஞ்சம் குறைவா தேவையா இருக்கும். புரதங்கள் இப்படி எல்லாமே அந்தந்த ப்ரொபோர்ஷன்ல தான், உங்க உடல் உழைப்புக்கு ஏத்த மாதிரி தான் அந்த உணவு சத்து இருக்கணும். அது இல்லைன்னா அது அதிகமானாலும் துன்பம், குறைவானாலும் துன்பம். எப்பவுமே அளவு மீறாம இதெல்லாமே சாப்பிடணும். நம்ம உணவு முறையிலையும் நீங்க ஒரு முதல் இதுல நான் என்னோட இதுல ஒரு பிக்சர் போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா இலை போட்டு எப்படி சாப்பிடணும்னு இருக்கும். அந்த இலை போட்டு சாப்பிடுறதுலதான் அறுவகை இதையும் டிஸ்பிளே பண்ணி தான் வைப்பாங்க. எல்லா விதமான ஊட்டச்சத்தும் இருக்கிற மாதிரிதான் நம்ம உணவு முறை முன்னாடி இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லாம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும் போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு உடல் இயக்கத்திற்கும் மன இயக்கத்துக்கும் ஜீவகாந்தம் வேணும். இந்த ஜீவகாந்தம்ன்றது இறை சக்தின்னு வச்சுக்கலாம், காந்த சக்தி வச்சுக்கலாம். இதெல்லாமே நம்ம இந்த ஜீவகாந்தம் 2 சிஸ்டத்தோட ஒர்க் பண்ணுது. என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் ஆட்டோனமஸ் சிஸ்டம் 2க்கும் சேர்த்துதான் ஒர்க் பண்ணுது. அப்படி ஒர்க் பண்ணும்போது இப்ப சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன,
ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா என்ன? ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தானாவே இயங்கும். நம்ம கிட்ட சில நம்ம உடல்ல உள்ள பாகங்கள் தானாவே எப்பவுமே இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. ஹார்ட், லங்ஸ், டைஜஷன் சிஸ்டம், மூளை எல்லாமே இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. இந்த இயக்கத்திற்கு நமக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். அதே மாதிரி நம்ம கை கால் மூலமா வேலை செய்யறோம், அதுக்கும் செலவு பண்றோம், அதுக்கு வேணும். மன இயக்கம்ன்றது சிந்தனை எப்ப பார்த்தாலும் இருந்தாலும் சிந்தனை இல்லாத நிலைங்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இப்ப இது எல்லாத்துக்குமே ஜீவகாந்த செலவு ஆயிட்டே இருக்கும். இது ரொம்ப அதற்காக ஜீவகாந்தம் தேவை வேணும். அப்புறம் உணவு மூலமாக தான் நமக்கு உணவு மூலமா செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறது. அதே மாதிரி அது உடல் வளர்ச்சிக்கும் உடல் வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகிறது. இதுல மகரிஷி அழகா ஒரு பாடல் சொல்ற, உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் வாழ வேண்டும். உணவின் அளவு முறை மீறிட மாறிட உணவாகவே உடல் மாறியும் போமன்றோ அப்படின்னு சொல்ற. நம்ம உடலே எப்படி வந்திருக்கு? உணவாதான் வந்திருக்கு. இது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். ஆகையினால் உணவு உண்டுதான் வாழணும். எதன் மூலமா நம்ம உண்டாயிருக்கிறோமோ அதன் மூலமாக தான் நமக்கு சக்தியும் கிடைக்குது. உணவின் அளவு முறை மீறிடவும் கூடாது. தேவையான அளவுக்கு மட்டும்தான் சாப்பிடணும். மாறிடவும் கூடாது. அதாவது நமக்கு ஒவ்வாத பொருட்களையும் சேர்த்துக்க கூடாது. அப்படி சேர்க்காம இருந்தாதான் உடலாக இருக்கும். இல்லாட்டி உணவாகவே உடல் மாறி போகும். அது நோய் கிருமிகள் உருவாகிறதுக்கு வழியாக மாறும் அப்படின்னு சொல்லி அழகா வேதாத்ரி மகரிஷி ஐயா ஒரு பாடல்ல, அவரோட ஒவ்வொரு பாடல்களையும் நீங்க படிக்கும் போது நம்முடைய ஒவ்வொரு நாளுமே ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பாடல் நம்ம படிச்சா கூட இறைநிலை அடையிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். உடலுக்கு தேவையான ஜீவகாந்தம் கிடைக்கும் வழிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். உணவும் நீர் கட்டாயம் வேணும். நம்ம உடம்புல இருக்கிறது 72% வாட்டர் தான். அதனால நீர் எப்பவுமே டீஹைட்ரேஷன் ஆயிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியறது இல்லை. நீரின் பற்றாக்குறையினாலதான் நிறைய நோய்கள் வரும். அதனால உணவும் நீர் ரெண்டு கரெக்டா நம்ம சாப்பிடுறோம். அது மூலமா நமக்கு ஜீவகாந்தம் கிடைக்குது. காற்றின் மூலமாகவும் கிடைக்குது. எங்க உணவு கிடைக்கலையோ அங்க நம்ம ஃப்ரெஷ்ஷான இடத்துக்கு போனாலே ஆட்டோமேட்டிக்கா வி பிகம் ஃப்ரெஷ். சோ அது காற்றின் மூலமா. கோள்களில் இருந்து வரும் காந்த அலைகள் மூலமா, எப்பவுமே காந்த அலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது எப்போ நம்ம உடம்புல இதா இருக்கும்னா, உணவு நன்றாக ஜீரணித்து நம்ம உடல் அடுத்த உணவு எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு பசியோட இருக்கும் போது இந்த காந்த அலைகள் நமக்கு ரொம்ப நன்மைகள் செய்யும் நம்ம உடலுக்கு. பூமியின் மையத்தில் இருந்து வரும் அணுக்கள் உடைகின்ற போது இதிலிருந்து தெரிக்கக்கூடிய துகள்கள், அங்க இருந்து நமக்கு காந்த சக்தி கிடைக்குது. வான்காந்தம் எங்கும் நிறைந்திருக்கும் வான்காந்தத்திலிருந்தும் கிடைக்குது. இதெல்லாமே நமக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா உணர்ந்து அதை எடுத்துக்கொள்ளும் போது அதனுடைய பலன் இன்னும் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு மாயையிலே இருக்கிறோம். அந்த மாயையில இப்படி சாப்பிட்டாதான் நம்ம நல்லா இருப்போம், இந்த மாதிரி உணவு சாப்பிட்டாதான் நல்லா இருப்போங்கிறத விட, எப்பப்பெல்லாம் நமக்கு இந்த மாதிரி காற்று, கோள்களில் காந்த அலைகள், வான்காந்தம் இதையெல்லாம் பெற முடியுமோ இதெல்லாம் பெற்றுக்கொண்டே இருந்தால் நம்ம உடல் இன்னும் சிறப்பாக ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்ப பசி அப்படின்னா என்ன? ஏன் அந்த பசி வருது? பசிங்கிறது எப்போனா நம்ம உடல் உழைப்பாலோ சிந்தனைனாலோ இல்ல நம்மளுடைய ஜீவகாந்த செலவுனாலேயோ என்ன ஆகும்? நம்மளுடைய செயலாற்றல் குறையும் போது உடல் சோர்வாகும் போது நமக்கு எந்த ஒரு செயலை செய்வதற்கான ஆற்றல் இல்லாம இருக்கும். அப்படி இருக்கிற போது அதுதான் அத பசின்னு சொல்லுவோம். உடல் தேவை, அந்த தேவைக்கு. இப்ப பசித்து இருக்கும் போதுதான் நல்லா பசிச்ச அப்புறம் தான் சாப்பிடணும்னு பெரியவங்க எல்லாருமே அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய குருஜியும் அதை தான் சொல்றாங்க. ஏன்னா பசிக்க ஆரம்பித்து 1 மணி நேரம் கழித்துதான் நம்ம சாப்பிடணும். அந்த 1 மணி நேரம் கேப் எதுக்கு அப்படின்னா, இப்ப நம்ம முந்தின ஸ்லைட்ல சொன்னேன் இல்லையா, காற்று, கோள்களின் அலைவீச்சு, பூமியின் கதிர் இயக்கம், வான்காந்தம், இவை எல்லாத்துல இருந்து நமக்கு அந்த என்ன ஆகும்னா
உணவு வந்து நமக்கு உடலுக்கு கிடைக்கும். அப்ப கிடைக்கும் போது என்ன ஆகும், நம்ம சிந்தனை ஆற்றல தூண்ட செய்யும், இன்னும் கொஞ்சம் சிறப்பா வேலை செய்யும். அடுத்தது ஆஹ் அதோட அப்ப என்னன்னா, அடுத்து நீங்க அது 1 ஹவருக்கு அப்புறம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அந்த உணவின் அளவு முறை வேற குறையும். உணவின் அளவு முறை குறையும் போது சரியான விகிதத்துல சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதுதான் திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன அழகா சொல்லியிருக்காங்கன்னா, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசி அப்படின்னா, முன்னாடி சாப்பிட்ட உணவு நன்றாக ஜீரணித்த பின் அளவோடும் முறையோடும் உணவு மறுபடியும் சாப்பிட்டோம்னா, பசி வந்த அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நல்ல ஜீரணம் ஆன பின்னு மறுபடியும் ஒரு நல்ல பசி எடுத்த அப்புறம் தான் சாப்பிடணும். இல்ல போர் அடிக்குதுன்னு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி டைம் ஆயிடுச்சு, நான் 12 மணிக்கு கரெக்டா சாப்பிடுவேன், அப்படி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் முரண்பட்ட நேரத்திலையும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இருந்தா நம்மளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். இப்ப நம்ம மருந்து பத்தி தான், உணவும் மருந்தும் பத்தி பழக்கிறோம். யாக்கைனா உடல், உடலுக்கு மருந்தென வேண்டாவாம் அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடலுக்கு வந்து என்ன, உடலுக்கு செரிமானம் ஆன பின், நன்றாக செரிமானம் ஆன பின் நீங்க அடுத்த வேளை உணவு சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடலுக்கு மருந்தே தேவையில்லை. நம்ம சாப்பிட்ட உணவே மருந்தாக வேலை செய்யும். உடல் தேவையின் அளவறிந்து சத்தான சுத்தமான உணவை முறையோடும் அளவோடும் உண்ண வேண்டும். உணவேதான் உடலாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத இப்ப இந்த இந்த தத்துவம் வந்து எனக்கு வந்து ஸ்கை யோகாக்கு வந்த அப்புறம் தான் இன்னும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு. நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோம், இது இப்படி மாறும், இது இப்படி மாறும், பட் நோபடி கனெக்டட். இதுக்கு இதுதான், இதுக்கு இதுதான் அப்படின்னு யாருமே கனெக்ட் பண்ணி கொடுக்கவே இல்லை. இப்ப உணவு வந்து நம்ம சாப்பிடுற உணவு என்னவா மாறுதுன்னா, நல்லா மென்னு சாப்பிட்டோம்னா அது ரசமா மாறுது. நல்ல நம்ம உணவு வந்து ஜீரணமாகி உள்ள போய் நம்ம சிறுகுடல்ல போய் அது ரசமா மாறுது. அங்க அந்த ரசம் சில ரசாயன துளிகளோட சேரும் போது என்ன ஆகுதுன்னா ரத்தமாக உருவாகிறது. ரத்தத்துல இருந்து ஒரு பகுதி தசையாக மாறுகிறது. தசையில இருந்து என்ன ஆகுது, எண்ணெய் பிரிக்கப்பட்டு, நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து எண்ணெய் பிரிக்கப்பட்டு கொழுப்பாக மாறுகிறது. இந்த கொழுப்பு அப்படின்றது ஃபேட். ஓகே, அதுல இருந்து சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்படுகிறது. அது எலும்பா மாறி அந்த எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜையாக அடுத்த லெவல் வருகிறது. அதுக்கு அப்புறம்தான் நம்மளுடைய விந்துநாதம்ங்கிறது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இந்த வைட் ஃப்ளூயிட் உருவாயிருது. அப்போ எவ்வளவு பியூரிஃபைவா இந்த நம்மளுடைய விந்துநாதத்தை பியூரா இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதை எப்படி நம்ம பாதுகாக்கணுங்கிறதையும் புரிஞ்சிக்கணும். ஏன்னா அது அவ்வளவு பியூரிஃபை பண்ணும்போது அது அவ்வளவு புனிதமானதா இருக்கு. அது கரெக்டான இதுல யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய பாடி வஜ்ரமா மாறும். சோ அந்த விந்துநாதத்துக்குள்ள தான் உயிர் துகள்களுக்குள்ள இறைத்துகள்கள் ஜீவகாந்தம் மறுபடியும் இந்த சைக்கிள் கோஸ் ஆன். இது எப்பவுமே இது நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இதை கரெக்டா நம்ம உடலாக மாறி நம்ம இது பண்ணும்போது உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். இந்த தத்துவத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சாப்பிடுற உணவு என்னவா மாறுது, என்ன ஒவ்வொரு என்ன சொல்றது, ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம் அப்படின்னு மாறும்போது அந்த விந்துநாதத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்க வைக்கணும் அப்படிங்கிறது we realized it. அது வரைக்கும் நமக்கு தெரியாது, ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இது பண்ணினோம் அப்படின்னு. அப்போ அந்த இதை நம்ம சரிப்படுத்தும் போது நம்மளுடைய உடலுக்குள்ள இருக்க உயிர் துகள்கள் சிறப்பாக இருக்கிறது. உயிர் துகளுக்குள்ள இறைத்துகள்கள் இன்னும் சிறப்படைகிறது, ஜீவகாந்தம் செறிவடைகிறது. அப்போ அந்த நமக்கு அது எல்லாம் ஒன்னா இருக்கும்போது ஒரு விழிப்புணர்வு அழகா நமக்கு வருது. இதுதான், இப்படிதான் வாழ்க்கை, இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை அப்படின்றத கிளாரிட்டியோட
தெரிய வைக்குது. இது எல்லாமே எனக்கு ஸ்கை யோகால வந்த அப்புறம் தான் ரொம்ப தெரிஞ்சது. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். சோ இந்த 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 இவ்வளவும் இது பண்ணும்போது நம்ம ஜீவகாந்தம் இவ்வளவு இப்படி எல்லாம் நம்ம பெரும் ஜீவகாந்தத்தை நம்ம வந்து எப்படி அதை பாதுகாக்கிறது, என்ன மாதிரி உணவு மூலமா அதை இன்னும் பெருக்கி கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது உணவுகள்ல 3 வகை இருக்கு. இது குணத்துக்கும் வரும், நம்மளுடைய குணத்துக்கும் இது வரும், அதே மாதிரி உணவுலையும் வரும். சாத்வீக உணவு, ரஜ உணவு, தமோ உணவு. இந்த சாத்வீக உணவு அப்படின்றது தானியங்கள், காய்கறிகள், பழ வகைகள் முதலியன. இது சாந்த குணத்தை வளர்க்கும், ரொம்ப 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 சாந்த குணத்தை வளர்க்கும். நம் யோக சாதனையாளருக்கு ரொம்ப உகந்தது, அமைதி தரும். நார்மலாவே இந்த சாத்வீக உணவு இது பண்ணும்போது கிரியேட்டிவிட்டி, விழிப்புணர்வு அதிகமா இருக்கும். ரஜா உணவுகள் இது வந்து புலால் வகைகளும் சேர்ந்துதான் இருக்கும். இதுல வந்து என்னன்னா ஸ்பைசஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இது உணர்ச்சிகளை தூண்டிவிடும். இப்ப இந்த உணர்ச்சிகளை அப்படி தூண்டி விடும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும், வேலை செய்வதற்கான எனர்ஜி. இது வந்து மீடியம். முதல் இது வந்து சாத்வீகம் தெய்வ நிலையில இருக்கும். ரஜோ வந்து ஆல்மோஸ்ட் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரஜோ குணத்துலதான் இருப்பாங்க, ரஜோ உணவுகளை தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட உடல் இயக்கத்துக்கும் வேணும், மன இயக்கத்திற்கும் வேணும், அவங்களோட சிந்தனை தூண்டுதற்கும் வேணும், ஒரு உணர்வு நிலைய வந்து தூண்டி விடுறதுக்கும் அது வேணும். சோ அந்த மாதிரி உணவுகளை தான் எடுத்துப்பாங்க. தாமச உணவு அப்படின்றது என்னன்னா தரையில படரும் கொடிகள், தரைக்கு கீழே விளையும் கிழங்குகள், இதெல்லாம் தான் தாமச உணவுகள். இது என்னத்தை தரும்னா நமக்கு வந்து கொஞ்சம் மந்த தன்மையை ஏற்படுத்தி விடும், கொஞ்சம் சுறுசுறுப்பு, செயல் ஆர்வம் எல்லாத்தையும் குறைச்சி விடும். ஆனா ரஜகுணம் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும், ஆனாலும் உணர்ச்சிகளை கொஞ்சம் தூண்டிவிடும். ஓகே, இந்த குணம் முக்குணம் எப்படி இருக்கு அப்படின்றத அழகா வேதாத்திரிய மகரிஷி வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தம்முடைய பாடல் மூலமா அழகா ரொம்ப ரொம்ப இதா உயிர் தனது மெய்யுணா சத்துவம் ஆம், உயிர் விரைவின் பயன் தூய்க்க ரஜோகுணம் ஆம், உயிர் பரவி கெடும் தீமை தமோகுணம் ஆம், உயிர் தனது முக்குணத்தை உணர ஞானம். இந்த 3 குணத்தை உணர்ந்து நம்ம எப்ப சாத்வீக குணத்தோட உணர்றோமோ அப்ப நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உணர்ச்சியோ உடலின் உயிர் உராயும் விளைவு. உணர்ச்சி சமநிலை ஆனால் உண்மையில் பேரின்பம். உணர்ச்சி மெல்லியதாக உந்த அதே இன்பம். உணர்ச்சி வல்லுணர்வாய் உயர்ந்துவிட அதே துன்பம். இப்போ இப்ப இது வந்து எப்படின்னா ஒரு நம்ம எந்த விஷயத்துல இருந்தாலும் இந்த இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம்ங்கிறது கிடைக்கும். இப்ப நீங்க ஒரு ஓகே, இத வந்து இன்னொரு விதமா கூட சொல்லலாம். ஒரு பேங்க்ல நீங்க வந்து ஒரு 10,000 போட்டிருக்கீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த இப்போ என்ன வாங்கலாம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு வச்சுக்கோ. ஒண்ணு வந்து ஒரு மாடல் 5,000 ரூபாய்க்கு இருக்கு, ஒரு மாடல் 10,000 ரூபாய்க்கு இருக்கு, இன்னொரு மாடல் 15,000 ரூபாய்க்கு இருக்கு, இல்ல 20,000 ரூபாய்க்கு இருக்கு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 10,000 ரூபாய். இந்த 10,000த்துல நீங்க செலவு பண்றது 5,000 இருந்தா உங்ககிட்ட இருப்பு இருக்கும், கரெக்டா இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு அதுல வந்து என்ன ஆகும், இன்பம். எனக்கு நான் 5,000 கொடுத்தேன், 5,000 மிச்சம் இருக்கு, ஒரு இன்பம் கிடைக்கும். இன்னொன்னு வந்து என்னன்னா 10,000 இருக்கு, 10,000 ரூபாய்க்குள்ளத வாங்குறோம், என்கிட்ட இருந்துச்சு கொடுத்துட்டேன், ஒரு விதமான அமைதி. அதுக்கு மேல நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா 10,000 தான் இருக்கு, 20,000 ரூபாய்க்கு வாங்குறோம், லோனை போட்டு வாங்குறோம், அப்போ என்ன வரும், நமக்கு துன்பம் வரும் இல்லையா? இதே மாதிரி உடல்ல வந்து நீங்க வந்து ஒரு மாம்பழம் சாப்பிடுறீங்க. அந்த மாம்பழம் சாப்பிடும்போது அந்த மாம்பழத்துல இருக்கிற சத்தம் நம்ம உடலோட சேருது, அதை ஜீரணிக்கிறதுக்குள்ள சத்தம் சரியா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அதிக வரவு வரும்போது அது இன்பமா இருக்கும். அடுத்தது
இன்னொன்னு வந்து நீங்க அதே மாம்பழம், ஒரு மாம்பழம் பாக்குறீங்க, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இன்னொன்னு சாப்பிடுறீங்க. இப்போ 2, 3 மாம்பழம் சாப்பிட்டுட்டீங்கன்னா, இல்ல 2 சாப்பிட்டுட்டீங்கனாலும் என்ன ஆகும்? அதுல இருந்து வர சத்து அதிகமா வந்தாலும் அதை ஜீரணிக்கிறதுக்கு அதிகமான செலவு ஆகும். அப்போ வரவை விட அதிகமா செலவாகும் போது நம்ம கிட்ட இருப்பு வந்து குறையும். இருப்பு குறையும் போது அது துன்பமா மாறும் இல்லையா? அதே மாதிரி ஆனா வரவும் செலவும் நீங்க எவ்வளவு வரவு வைக்கிறீங்களோ, எவ்வளவு செலவு பண்றீங்களோ 2 சமமா இருக்குது. மாம்பழம் சாப்பிடுறீங்க, அது வந்து கரெக்டான அளவு செலவு பண்ணுது, அதே அளவு திருப்பி வந்து சத்து கொடுக்குது உடலுக்கு. செலவு அப்ப உடல் அமைதி ஆயிடுது. ஆனா நீங்க அந்த மாம்பழம் பாக்குறீங்க, ஓகே இது நல்லதுதான், ஆனா இப்போ எனக்கு அது தேவையில்லை, என்னோட ஈர்ப்பு சக்தியில நல்லா இருக்கு, நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், ஆனா எனக்கு அதுக்கு மேல வேணாம்னு சொல்லி வச்சிடும் போது என்ன ஆகுது? உங்களுக்கு அந்த மாம்பழம் சாப்பிட்டதோட சந்தோஷம் கிடைக்குது, உங்க ஈர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கு, குறையவே இல்லை. அப்போ அது என்ன ஆகுது? பேரின்பமா மாறிடுது. நீங்க இறைநிலையோட ஒன்றி இருக்கிறது மாதிரி. இது ரொம்ப சிம்பிள். இந்த இந்த உணர்வை நம்ம எல்லா விஷயத்திலயுமே ஒரு பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா, இது வேணும், அது வேணும், இந்த பொருட்களா இருந்தாலும் சரி, உணவா இருந்தாலும் சரி, இந்த எண்ணத்தை அதுல போட்டு இது வரவா செலவா, வரவுக்கு மீறி இருக்கா இல்லையா, இந்த வரவும் செலவும் சமமா இருக்கா, இல்ல வரவு இருப்பு ஜாஸ்தியா வச்சுக்கிட்டோமா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா உங்களுக்கு என்ன வேணுங்கிறது கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டியிலேயே உங்க குணமும் தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் அனலைஸ் இட். எப்பவுமே அதை அனலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த விழிப்புணர்வோட அனலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க உடலும் நலமாகும், உங்களோட வருமானமும் நல்லா இருக்கும், உங்க வீட்டுலயும் ஒரு அமைதி கிடைக்கும். எல்லாத்துலயுமே இதை நம்ம சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் எல்லாருக்கும் இருக்கு. அத வந்து ஆராய்ச்சி பண்ண 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 நம்மளுடைய என்ன சொல்றது, இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருக்க 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 உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து உணவுல மட்டும் கிடையாது. யூ கேன் அப்ளை திஸ் இன் ஆல் ஃபீல்டு. எல்லா ஃபீல்ட்லயுமே ஒரு வேலை பார்க்கும்போது கூட இது தேவையா, இதுக்கு மேலயா, இதுக்கு மேல நம்ம செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்றது நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்மளுடைய குணம் வந்து என்ன ஆகும்னா, உயிர் தனது முக்குணத்தை உணர ஞானம், அது அந்த ஞானம் கிடைக்கும். 5 அளவு முறை. இது எல்லாத்துக்கும் மெயினா நம்ம மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாத்துலயுமே ஒரு அளவு முறை வேண்டும். யூ ஹாவ் டு பி மாடரேட். எல்லாத்துலயும் மாடரேட்டா இருந்தோம்னா நம்மளுடைய உடலும் சரி, மனமும் சரி, வாழ்க்கையும் சரி நேரான பாதையில் சீராக செல்லும். உறக்கம் எப்ப வரும்? நம்மளுடைய ஆட்டோனமஸ் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதிகமா செலவு ஜீவகாந்தத்தை செலவு செய்யும் போது என்ன ஆகும்? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டயர்ட் ஆயிடும். ஆனோன்னா அது சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அது ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். திருப்பியும் அந்த உறக்கத்துல ரீஜுவனேட் ஆயிட்டோம்னா, செல்கள் எல்லாம் புத்துயிர் கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் விழிப்பு நிலை வரும். இந்த உறக்கம் எல்லாருக்கும் வேணும். ஒரு 6 மணி நேரமாவது கட்டாயம் எல்லாரும் உறங்கணும். அண்ட் மினிமம் 4 to 5 hours கட்டாயம் தூங்கணும். அந்த தூக்கம் இருந்தாதான் உடல் வந்து சிறப்பாக செயல்படும். உழைப்பு, உணவுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். உழைப்பு இல்லாம உடல் உழைப்பு இல்லாம வாழ்க்கை, அதாவது ஆரோக்கியம் கிடைக்காது யாருக்குமே. சோ அதனால உழைப்பு வேணும், உணவுக்கு ஏற்ற உழைப்பு இருக்கணும். இப்போ வந்து ஒரு உடல் உழைப்பு செய்யறதுல வந்து தொழிலாளிகளா இருந்தாங்க, விவசாயிகளா இருந்தாங்கன்னா அவங்க உழைப்புக்கு ஏத்த உணவு அவங்க சாப்பிடுறாங்க. இப்ப அவங்க மாதிரியே நம்ம சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரி அவங்க நிறைய சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிடுறாங்கன்னு சொல்லி அது பண்ண முடியாது. ஒரு அமர்ந்து செய்யும் வேலை, அது ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து செய்யற வேலை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த உணவு தான் அவங்க பார்க்கணும். அப்ப அந்த உணவு எப்படி இருக்கணும்னா குறைவாகவும் இருக்கணும், சத்துள்ளதாகவும் இருக்கணும். அதாவது நம்ம இருப்பு சக்தியை எப்பவுமே சேர்த்து வைக்கிற மாதிரியே தான் இருக்கணும். உடல் உறவுலயும் அளவு முறை வேணும். உடல் உறவுல அளவு முறை இல்லை என்றால் உடல் கட்டு, அந்த அது வந்து அதனுடைய
செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது. எண்ணங்கள் தான் அடுத்தது. எல்லாவற்றையும் விட எண்ணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல எண்ணங்களை எப்பவுமே வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் வர 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 நம்மளுடைய அத்தனை செயல்களும், எண்ணம் தூய்மையாக ஆக நம்முடைய வார்த்தைகள் தூய்மையாகும். வார்த்தைகள் தூய்மையானால் செயல்கள் தூய்மையாகும். செயல்கள் தூய்மையானால் வேற எதுவுமே தேவை கிடையாது. சோ இந்த 5 அளவு முறை எப்பவும் கரெக்டா இருக்கணும். இவைகளின் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையா. இதுல என்னன்னா, இதை மறுக்கவும் கூடாது, அளவுக்கு மீறியும் இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் மாடரேட்டாவே வச்சுக்கணும். கரெக்டான அளவுல இருந்தோம்னா, இந்த 5 அளவு முறையை நம்ம சரியா கடைபிடித்துக்கிட்டே இருந்தோம்னா எப்பவுமே நமக்கு வாழ்க்கையில வெற்றி தான். சரி, இப்போ இந்த ஜீவகாந்தம்னா என்ன, ஜீவகாந்தம் எப்படி நமக்கு செலவாகுது, அந்த ஜீவகாந்தத்தை நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம், எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா 3 வகையான உணவு சாப்பிடும்போது எப்படி அது எந்த மாதிரி குணத்தை நமக்கு தருது அப்படின்றத சொல்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஒண்ணு சொல்லிடுறேன். என்னன்னா, அந்த இன்பம் துன்பம் அமைதி அப்படின்றதுல அந்த சாரி, அது அப்புறமா கூட சொல்லிக்கலாம். இந்த பாடலுக்கு அப்புறம் சொல்றேன். எளிய உணவு முறை அப்படின்றத ரொம்ப சிம்பிளா இப்படிதான் உணவு இருக்கணும். இப்ப நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கோ எங்கேயாவது போனீங்கன்னா, எனக்கெல்லாம் இப்போ அதை பார்த்தாலே ரொம்ப டென்ஷன் ஆயிடும். ஏன்னா 10 வகை உணவு வைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையா இல்லையான்றதே பாக்குறது இல்ல. அத்தனையும் குப்பைக்கு தான் போகுது. இப்போ ஐயா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாரோட உணவு முறையும் ஒன்று போல இருந்துச்சுன்னா யாருமே பசி பட்டினியோட போக மாட்டாங்க, உறங்குவதற்கு யாரும் பசியோட தூங்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம உணவை வீணாக்கிக்கிட்டே இருக்கோம். ஆனா இவர் எவ்வளவு அழகா காலையில் புஞ்சை தானியத்தால் ஆன கஞ்சி ஒன்று தேங்காயோடு எங்கும் ஒக்கும், வேலை முடிந்திட்ட பின்னர் பகல் சாப்பாடு, விதவிதமாய் கறி வகையோடு அரிசி சாதம், மாலையில் காய்கறிகள், கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும், பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம், டீ காபி தேவையில்லை. புஞ்சை தானியங்கள்னா கம்பு, சாமை, வரகு அந்த மாதிரி தானியத்தாலான இது சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, இந்த உணவு முறை என்ன ஆகும்னா, இது மெதுவாக தான் டைஜஸ்ட் ஆகும். டைஜஸ்ட் ஆகும்போது அந்த குளுக்கோஸும் மெதுவாக தான் நம்ம உடல்ல சேரும். அப்போ அந்த சர்க்கரைங்கிறது, அந்த நம்மளுக்கு சுகர்ன்றது ரத்தத்தோட கலந்துச்சு, அதனால எல்லாருக்கும் டயபெட்டிஸ் வருது அப்படிங்கிற நோயே கிடையாது. சோ இந்த உடல் உழைப்புக்கு தேவையான சத்துக்கள் இந்த புஞ்சை தானியத்துலதான் இருக்கு. சாமை, வரகு, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி இதுல. அதோட ஒரு தேங்காய்ங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி நியூட்ரிஷியஸ் ஃபுட். நம்ம கடவுளுக்கு என்ன படைக்கிறோம்? வாழைப்பழத்தையும் தேங்காயும் தான் படைக்கிறோம். ஏன்னா நம்ம மனிதன் எப்பவுமே கடவுளுக்கு படைக்கிறதுன்னா எப்பவுமே பெஸ்டானதை தான் கொடுக்கணும்னு நினைப்பான். அப்போ அவனோட கருத்துல எது பெஸ்ட்ன்னு தோணி இருக்குன்னா தேங்காயும் வாழைப்பழமும் தான். இந்த ரெண்டும் தான் நோ கம்ப்ளீட்லி நியூட்ரிஷியஸ். அது எந்த வித கெட்ட சத்துக்களும் இல்லாத நியூட்ரிஷியஸ் அது. அதனாலதான் அதை இறைவனுக்கு படைச்சிருக்காங்க. அததான் ஐயாவும் சொல்றாங்க, தேங்காயோடு ஒக்கும். வேலை முடிந்துட்ட பின் அதுக்கப்புறம் உடல் உழைப்பு இருக்கணும். காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்புக்கு அப்புறம் பகல் சாப்பாடு, விதவிதமான காய்கறி வகையோடு அரிசி சாதம் சாப்பிடலாம். மாலையில் காய்கறிகளோடு கோதுமை மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும். சோ அதுல இருந்து சாப்பிடுற சப்பாத்தியோ ரொட்டியோ சாப்பிட்டு மாலையில் தான் சொல்லியிருக்காங்க. பாலை தனியாய் காய்ச்சி இனிப்பு கூட்டி பருகிடலாம். பால் குடிக்கலாம், அதுக்கு இனிப்பு சேர்த்து சாப்பிடலாம். ஆனா டீ காஃபி கூடவே கூடாது, தேவையில்லை. கூடவே கூடாதுன்னு சொல்ல, தேவையில்லைன்னு சொல்லும் போதே அது நம்ம உடலுக்கு தேவையில்லைன்றத உணர்ந்து நம்ம அதெல்லாம் வெளியே வரலாம். ஏன்னா அது ரெண்டும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் கொடுக்கறக்கூடிய ஒரு பானம் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, காஃபி குடிச்சாதான் எனக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், என்னால ஈவன் டாய்லெட் போறது கூட காஃபி குடிச்சாதான், டீ காஃபி குடிச்சாதான் போகும். அது தேவையில்லை. அது மனசுல உள்ள ஒரு எண்ணம் தான். நம்மளா அது ஒரு எண்ணத்தை அப்படி போட்டதுனால அந்த எண்ணம் ஸ்ட்ராங் ஆகி அதையே அது மனம் நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான்.
மத்தபடி அதனாலதான் அது வருதுன்னா கிடையாது. ஸோ தட் இஸ் வை யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் அடிக்ஷன். இதுல இருந்து வெளியே வந்துடலாம். காஃபி டீ தேவை கிடையாது. ஏன்னா அது கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த காஃபி டீ வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டமக். அதுக்கப்புறம் நைட் சாப்பாடு பத்தி மகரிஷி சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மணிக்குள்ள நீங்க சாப்பிட்டு முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடாதீங்க, அப்போதான் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்க முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவா, வேண்டாங்கிறத அவர் சொல்லவே இல்லை. ஆனா அழகா இப்படி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதை, இதுதான் வந்து எளிமையாகவும் புரியும்படியாகவும் மனதை புண்படுத்தாமலும் சொல்லுவது. நீ வேண்டான்னு சொன்னா ஐயோ ஐயா சொல்லிட்டாங்க ஐயா சொல்லிட்டாங்க நம்ம மனசுல வந்துட்டே இருக்கும். ஆனா இவர் அந்த லைனே இல்ல. இரவு சாப்பாடு பத்தி பேசவே இல்லை. பேசாமலே மாலையில் காய்கறிகள் கோதுமையின் மாக்கொண்டு தயாரிக்கும் உணவு போதும்னு சொல்லும் போதே புரிஞ்சிருச்சு அதோட நம்ம நைட் ஃபுட்டை நிறுத்திக்கணும் அப்படின்றது. ஓகேயா? சோ இத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா நிஜமாவே உடம்பு லைட்டா இருக்கும், இளமையா இருப்பீங்க, நீண்ட நாள் வாழ முடியும், எந்த நோய் நொடியும் இருக்காது. ஏன்னா 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாம, நைட்டு 6 to 6:30 வரை, 6:30ல இருந்து காலையில 7 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் என்னது பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதனாலதான் அழகா காலையில அவங்க பிரேக் ஃபாஸ்ட்னு வச்சாங்க. மீனிங்ஃபுல்லா தான் அந்த வேர்டு வச்சிருக்கு. ஆனா நம்ம அந்த பிரேக் ஃபாஸ்ட் பத்தி மீனிங் பத்தியே யோசிக்கிறது இல்ல. நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து 11 o'clockல தான் இருக்கும். ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு சாப்பிடுறதுனால. அதெல்லாம் முறையற்ற வாழ்க்கை முறை. இதுதான் முறையான வாழ்க்கை முறை. இதை கடைபிடித்தால் நாம் உடலும் மனமும் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். உணவே மருந்து அப்படின்றது எப்படின்னா, இன்னும் அடுத்த லெவல்ல போகும்போது தட்பவெட்ப நிலைக்கேற்ப உணவு பழக்கம் நடைமுறையில் இருந்து வருகிறது. இப்ப நம்ம ஏரியால என்ன, நம்ம நாட்டுல நம்ம ஊர் பக்கத்துல என்ன விளையுதோ அதுதான் நமக்கு ஒத்த உணவாக இருக்கும். அந்தந்த காலத்தில் விளையும் பயிர்களே அந்தந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் விளங்குகிறது. இது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகிற ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அங்க இருந்து கொண்டு வந்து இங்க பயிரிடப்பட்டு அதுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அதிக கவனம் எடுத்து அதிக உரம் போட்டு விளைவிக்கின்ற பயிர்களை தான் ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைச்சிடும். அது அந்த நாட்டுக்கு தேவையான பயிர்கள். நம்ம நாட்டுக்கு நம்ம வெதர் கண்டிஷனுக்கு ஏத்த உணவா இருந்து நம்ம சாப்பிட்டோம்னா அதுதான் நமக்கு உணவாகவும் மருந்தாகவும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா வெள்ளரி பெஞ்சி, புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய் போன்ற நீர்த்தன்மை வாய்ந்த காய்கறிகள் அதிகமா விளையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயில் அதிகமா இருக்கு, இந்த மக்கள் உடம்பு வந்து என்னவா இருக்கும்? ஹீட்டா இருக்கும். அதை குளிர்விக்கும் தன்மையான காய்கறிகளா அது இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே அதெல்லாம் வாங்குறதே கிடையாது. அதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா கேரட், நூல்கோல், சவ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குளிர்காலத்துக்கு தேவையோ அந்த காய்கறிகள் நல்ல காய்கறிகள் தான், இல்லைன்னா கிடையாது. மண்ணில் உள்ள அத்தனை பொருட்களும் இறைத்தன்மை உடையது. அத்தனை பொருட்களும் அந்தந்த இடத்துக்கு ஏற்ப நன்மை விளைவிக்கும். அது என்ன ஆகும்னா ஜீரணம் கொஞ்சம் லேட்டா ஆகும். அவங்க குளிர் பிரதேசத்துல அது லேட்டா ஆனா அவங்களுக்கு நல்லது. நமக்கு அப்படி கிடையாது, வேர்க்கும். நமக்கு அதிகமா ஹீட் எனர்ஜி வந்துட்டே இருக்கும். அப்ப குளிர்ச்சியா சாப்பிடும்போது அது நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம நாட்டுல, ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல காலை உணவு நீராகாரமா தான் முதல்ல இருந்தது. முந்தின நாள் சமைத்த உணவை தண்ணி ஊற்றி வச்சு அதை அப்படி குடிக்கிறது. ஏன்னா அது அப்படியே உடலுக்கு வந்து என்ன ஆகும்னா நல்ல உடலை குளிர்விக்கும் தன்மை உடையது. அதே மாதிரி கம்பு குளிர்விக்கும் தன்மை உடையது. கம்பங்களி குடிக்கிறது, சாப்பிடுறதெல்லாம். ஆனா இப்ப என்னாச்சு? அதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு. ஓகே, நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டும் அப்படிங்கிறது, இங்க நேரத்திற்கு உணவு உண்ண வேண்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் 7 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு அப்படி கிடையாது. நீங்க நைட்டு சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். நைட்ல 12 மணி பிரியாணி கடையெல்லாம் இப்ப இருக்கு, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதை பத்தியெல்லாம் நம்ம இது பண்ணாம நேரத்திற்கு உணவு வேணா, நீங்க பசிச்சு நல்லா பசி வந்த அப்புறம் உங்க நேரத்துக்கு நீங்க சாப்பிடணும். அதுதான் அளவு முறை காக்க வேண்டும். எல்லாத்துலயுமே அளவு முறை காக்க வேண்டும். அதே மாதிரி சத்து மருந்துகள் மூலம் சத்துக்களை சேர்க்க, அதாவது டேப்லெட்ஸ்,
என்னது விட்டமின் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி அடிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லா சத்தும் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கு. அதுலயும் நமக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் எவ்வளவு தேவைன்னா 0.001 அளவுக்கு தான் வேணும். ரொம்பலாம் தேவையில்லை நம்ம உடலுக்கு. ஆனா அது நம்ம சப்ளிமெண்டா சாப்பிட்டோம்னா அந்த சப்ளிமெண்ட்ல நிறைய இருக்கும். அப்ப அது நிறைய இருக்கும்போது நீங்க அதை சாப்பிடும்போது அது என்ன ஆகும், அது கெமிக்கல் எனர்ஜியா இருக்கிறதுனால அது என்ன அது அதை வந்து ஜீரணிக்கிறதுக்கோ அந்த சத்துக்கள் வெளியே அனுப்புறதுக்கோ நம்மளுடைய குடலுக்கும் கிட்னிக்கும் ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதனால தேவைப்பட்டால் ஒழிய அந்த மாத்திரைகளை அதிகமாக சேர்த்து கொள்ளாதீர்கள். அதாவது உடல் ரொம்ப சோர்ந்து போய் நோயாளியா இருந்து தேரும் போது அது தேவை. அதுக்கப்புறம் சரியான அப்புறமோ தொடரக்கூடாது. அது அடுத்தது பழங்கள் காய்கறிகள் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த பழங்கள் காய்கறிகள் ஏன் சேர்த்து கொள்ளணும்னா நமக்கு ஃபைபரஸ் ஃபுட் நிறைய உள்ள போச்சுன்னாதான், நார்ச்சத்து அதிகமா போச்சுன்னா டைஜஷன் நல்லா இருக்கும். அதுக்காகவும் எளிதாக ஜீரணமாகும். எப்பவுமே வயிற்றுக்கு அதிக வேலை கொடுக்க கூடாது. வேலை கொடுத்தீங்கனாலே லிவர் கெட்டு போகும். லிவர் கெட்டு போகும்போது ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கோ இல்ல இன்னும் இந்த சைடு வந்து நம்மளுடைய சிறுகுடல் கெட்டு போறதுக்கோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனாலதான் பழங்கள் அதிகமா சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பதப்படுத்த உணவுகள் கூடவே கூடாது. ஏன்னா அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்னு கெமிக்கல், அதோட உப்பு ஜாஸ்தியாவும் இருக்கும். ரெண்டுமே ஜாஸ்தி, ரெண்டுமே நம்ம கிட்னிக்கு சரியாக இருக்காது. சீக்கிரமாக செயல் இழந்து விடும், இல்லாட்டி கல்லு வரும். அதனால பதப்படுத்த உணவுகளை கூடவே கூடாது. நொறுக்கு தீனியை கட்டுப்படுத்த வேண்டும். நொறுக்கு தீனிங்கிறத நீங்க வந்து எதை எடுத்துக்கலாம்னா நடுவுல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், நடுவுல நட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா மத்த மாதிரி இந்த பாக்கெட் சிப்ஸ் பாக்கெட்ல என்னெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ தயவு செய்து தவிர்க்க முடியாத இடத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா எப்பயாவது ஒரு வாட்டி நம்மளும் மனிதர்கள் தானே, எங்கேயாவது வெளியே போகும்போது எடுத்துக்கணும்னு ஒரு ஆசை வரும். அதை பண்ணிக்கலாமே தவிர பட் இட் கேன் நாட் பி அ கம்பல்சரி ஒன் ஆஸ் அ டெய்லி ஃபுட்டா வச்சுக்காதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை ரெகுலரா அவ வந்து அவளோட சாப்பாடு வந்து பிடிவாதம் பிடிச்சு நூடுல்ஸும் சிப்ஸும் மட்டும்தான் சாப்பிடுவா. அட் த ஏஜ் ஆஃப் 14 she removed her gallbladder. ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. நவ் அவ வந்து 16 years இருக்கிறா. அவளோட வெயிட் வந்து 100 kilos. அவ ரொம்ப செல்லமா வளர்ந்ததுனால, அவ அதுதான் சாப்பிடுறான்னு சொல்றதுனால, அதை மட்டுமாவது அவ சாப்பிடட்டுமேன்னு சொன்னதுனால அவங்க வீட்டுல வந்து அந்த நூடுல்ஸ் தான் 2 வேளை கொடுத்துருக்காங்க, காலையிலயும் சாயங்காலமும். அதே மாதிரி சிப்ஸ் பாக்கெட் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் என்னதுனால அந்த சிப்ஸ் தான், லேஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பாக்கெட்ஸ் தான். அதனால அதுக்கப்புறம் திடீர்னு வயிற்று வலி அதிகமாகி போய் டாக்டர்கிட்ட போனா ஸ்கேன் பண்ணி பார்த்தா கால் பிளாடர் கம்ப்ளீட்டா கல்லு, அண்ட் இட் ஹாஸ் டு பி ரிமூவ்டுன்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ண வேண்டாம் சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க கேட்கவே இல்லை. ரிமூவ் பண்ணிட்டு நவ் அவ இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கிறா. 17 years ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கிறா. அவளுக்கு வந்து she has gained weight up to 100 kg and now she is asking, ஆண்டி நான் எப்படி வெயிட்டை குறைக்கிறதுன்னு. இட்ஸ் இம்பாசிபிள் டு ரெடியூஸ் ஆல் ஆஃப் அ சடன். அந்த சின்ன குழந்தைக்கு இப்ப என்ன ஆகும், பாக்குற பொருள் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா அவளால சாப்பிட முடியாது. எது சாப்பிட்டாலும் வாமிட்டிங் வரும். அதனாலதான் எப்பவுமே நொறுக்கு தீனிலையும் கட்டுப்பாட்டோட இருக்கணும். இயற்கை உணவுகள் இப்ப நம்ம என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயற்கை உணவுகளை தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்றது. இயற்கை உணவுகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலப்பு காய்கள்னா சாலட்ஸ் தான். ஃப்ரூட் சாலட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட்ஸ் ரொம்ப நல்லது. அது எப்படின்னா நீங்க கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் வைக்க கூடாது. கட் பண்ணினா உடனேயே சாப்பிட்டுடணும். அதுல உப்பு சேர்க்க கூடாது. மிளகு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ஆனா மிளகாய் வத்தல் தூள் எல்லாம் சேர்த்துக்க கூடாது. வேற நிறைய திங்ஸ் கிடைக்குது இப்ப மேல டேஸ்டுக்காக, நிறைய என்னென்னமோ வச்சிருக்கிறாங்க, சாலட் டாப்பிங் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. சாலட்ஸ்னா சாலட்ஸ் தான். அதுல ஏற்கனவே காய்கறிலையும் பழங்கள்லயும்
உப்பு சத்து இருக்கு, அதுவே போதும், அதுக்கு மேல தேவை கிடையாது. ஃப்ரூட் ஜூஸ் நிறைய எடுத்துக்கலாம். ஆனா அந்த ஜூஸை வந்து வடிகட்டி எடுத்துக்க கூடாது, அதுல இருக்க ஃபைபரோட எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மூலிகை நீருன்றது நீங்க ஒன்றும் ரொம்ப பெருசா நினைச்சுக்க வேணாம். புதினா புதினா இலைய கொதிக்க வச்சது, முருங்கை இலைய கொதிக்க வச்சது, எல்லா வகை கீரைகளையும் கொதிக்க வச்சு அந்த நீர் எடுத்தாலே அது மூலிகை நீர் தான். இதோட நம்ம வேற என்ன, மிளகு ஜீரகம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும், நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அது வந்து குறைக்கும். உலர்ந்த விதைகள், அதாவது ட்ரை நட்ஸ், முளைக்கட்டிய பயிர்கள் டெய்லி அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 நாளாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய உயிர் சக்தி நல்லா இருக்கும். கீரை போன்ற உணவுகள் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஃபைபரஸ் நிறைய எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல்லாம் இல்லாம இருக்கும். ஸோ இயற்கை உணவுகள் இதை நிறைய எடுத்துக்கணும். அதாவது சமைத்த உணவுகள் எடுத்துக்கலாம், ஆனா அதை விட இது நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இன்னும் ஆரோக்கியமா இருக்கலாம். அடுத்தது, எப்படிப்பட்ட உணவு எடுத்துக்கணும்? நம்ம வந்து 6வது அறிவு படித்தவர்கள், நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். எந்த மாதிரி உணவு நல்லது, எந்த மாதிரி உணவு நமக்கு மந்தத்தன்மையை தருகிறது, எந்த மாதிரி உணவு ஒரு உணர்ச்சியை தூண்டி விடுகிறது, எந்த மாதிரி உணவு நமக்கு மன அமைதியை தருகிறதுன்னு தெரியும். அப்போ மேல் நோக்கி உயர்வதற்கு தான் நம்ம எண்ணணும். சோ அதுக்கு ஏத்த உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும். மரம் செடிகளிலிருந்து உணவை எடுப்பது மனிதனுக்கு நல்லதுன்னு வேதாத்திரி ஐயா நமக்கு சொல்லியிருக்காங்க. கீழ்நோக்கிய உணவுப் பொருட்கள் அறவாழ்விற்கு தடையாக மாறலாம். அப்படி கீழ்நோக்கிய உணவுப் பொருட்கள்ங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாம் நிமிர்ந்துட்டோம், நேரா முதுகு தண்டு நேராக வைத்து மேல் நோக்கி இருக்கிறோம். ஆனா விலங்குகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய முதுகு தண்டு தரையை நோக்கி வளைந்து இருக்கிறது இல்லையா? அப்ப தரை நோக்கி கீழ் நோக்கிய இதா இருக்கு. அதே மாதிரி தரைக்கு அடியிலையோ தரையிலோ படர்ந்து இருக்கும் பொருட்களும் நம்மளுடைய என்ன சொல்றது மந்தத்தன்மையை தரும், செயல் ஆர்வம் இல்லாம இருக்கும். அதனால அத்தகைய உணவுப் பொருட்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இப்போ புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுனால என்ன சொல்றோம், அதுக்கு அதுவும் உயிர் தானே, அதுக்கும் அதையே நம்ம கொல்லும் போது அதுக்கும் துன்ப உணர்ச்சி இருக்குது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த துன்ப உணர்ச்சி அதுக்கு இருக்கு, ஏன்னா அந்த துன்ப உணர்ச்சி அதனுடைய உடலில் எல்லை கட்டி இருக்கு. அப்ப அங்க இருக்கும்போது அது ஒரு பதிவாக பதியும். ஓகேயா? ஆனா தாவரங்களுக்கு தாவரங்கள் வந்து உயிருள்ள பொருள் தான், அதற்கும் உயிர் இருக்கு, அதற்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. சில நீங்க செடிகள் பாத்தீங்கன்னா நிறைய செடியை தொட்டாச்சு நீங்க இருக்கும், தொட்ட உடனே வாடிடும். சில செடி வந்து நம்ம தட்டினா நல்லா வளரும், சில செடிகள் வந்து அதனோட பேசினா இன்னும் செழிப்பா வரும். ஸோ அது இன்னும் சில செடிகள் நல்ல மியூசிக் வாசித்தோம்னா அது நல்லா வளரும். ஸோ அதுகளுக்கு அப்ப என்ன இருக்கு, உணர்வுகள் இருக்கு. ஆனா அதுக்கு ஆனா அதை கட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். அப்ப துன்ப உணர்ச்சி இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா அதுக்கு வந்து இருக்கு, துன்ப உணர்ச்சி இருக்கு, இல்லைன்னு கிடையாது. ஆனா அந்த துன்ப உணர்ச்சி வந்து எல்லை கட்டி இல்லாம ஒரே இடத்துல இல்லாம பூமியிலேயே சமப்பட்டு போயிடும். ஏன் எப்படி சமப்பட்டு போகுது, அதனுடைய வேர்கள் எல்லாம் பூமியில இருக்கு. அப்போ அந்த பூமி என்ன பண்ணிடும்னா அதை சமப்படுத்தி விடும். அததான் கிரவுண்டிங் அப்படின்னு சொல்றது. இப்ப நிறைய பேர் நம்ம சொல்றாங்க, வெறும் காலோட நடங்க, கிரவுண்டிங் நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும், பூமி தன்னுடைய வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபுட் வாக்கிங் அப்படின்லாம் இருக்கு. அதே மாதிரி 8 போட்டு நடக்கிறதுன்னு சொல்லி கல்லு மேல நடக்கிறது, இது எல்லாமே அந்த கிரவுண்டிங்காக தான். உங்ககிட்ட இருக்க நெகட்டிவிட்டிஸ் வெளியே போகணும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் அப்படி செய்வாங்க. அது ஒண்ணும் இல்ல, நீங்க அது எண்ணங்கள் தான், மனசில் தோன்றும் எண்ணம். இப்ப நீங்க அதுல நடக்கும்போது என்ன தோணும், நான் இதுல நடக்கிறேன், என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம் வெளியே போகுது, சோ நான் வந்து என்கிட்ட பாசிட்டிவிட்டி நிறைய வருதுன்னு நீங்க நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆயிடும், பாசிட்டிவிட்டி நிறைய வந்துடும். அது எல்லாமே மனதின் காரணம் தான். மனம் எவ்வளவு தூரம் விரியுதோ அவ்வளவு தூரம் நல்ல எண்ணங்கள், மனம் எவ்வளவு சுருங்குதோ அவ்வளவு நெகட்டிவிட்டி. சோ மனதை விரிக்க விரிக்க நமக்கு பாசிட்டிவிட்டி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இங்க வந்து செடிக்கு துன்ப உணர்ச்சி இருக்கும், ஆனா அது எல்லை கட்டி இருக்காது. ஏன்னா ஒரே இடத்துல தேங்கினாதான் அது எல்லை கட்டி. இப்ப நம்ம கையில அடிபட்டுச்சுன்னா ஒரு இடத்துல அடிபட்டுதுன்னா அந்த இடம் மட்டும்தான் வலிக்கும்.
அது எல்லை கட்டி இருக்கிற இடம். அதை வந்து அதுக்கு ஒரு மருந்தோ அதுக்கு ஒரு டைம் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த வலி துன்ப உணர்ச்சி போய்விடும். ஆனா இங்க என்ன ஆகும்னா பூமியிலேயே அந்த வேர் போயிடுறதுனால பூமி அந்த இதை வந்து தாங்கிக்கும். அந்த துன்ப உணர்ச்சியை தாங்கி சமப்படுத்தி விடுறதுனால அதுக்கு வந்து துன்பம் நேராது. அதனால தாவரங்களை உணவாக கொள்ளலாம், அது வந்து தவறு கிடையாது அப்படின்னு மகரிஷி ரொம்ப எளிமையா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இந்த இந்த ஒரு கான்செப்ட் வந்து இட் இஸ் டோட்டலி நியூ. ஏன்னா இது நம்ம யோசிக்காத ஒரு கான்செப்ட். உயிர்கொள்ளா நோன்பு எதற்காகனா அது அந்த பதிவுகளை நமக்கு தேவையில்லாத பதிவுகள் நமக்கு வரும், அது தேவையில்லை. அது என்ன பிற உயிர் துன்பம் படும்போது நமக்கு அது தேவையில்லாதது. இன்னொன்னு விலங்குகளுக்கு தானே தன்னுடைய உணவுகளை தயார் செய்து சாப்பிட முடியாது, அது உயிர்கொலை செய்துதான் சாப்பிடணும். அந்த விலங்குகளை நீங்க போய் பாத்தீங்கன்னா கூட என்ன ஆகும்னா அது எப்பவுமே பசிச்சா மட்டும்தான் கொல்லும். முன் விரோதம், அதுக்கு பொறாமை, அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. எப்ப அதுக்கு பசிக்குதோ அதுக்கு அந்த நேரத்துக்கு யார் கண்ணில் படுறாங்களோ அதை அடிச்சு சாப்பிடுமே தவிர அது முன் விரோதம், பொறாமை, நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கறதெல்லாம் அது கிட்ட கிடையாது. அதனால அதை வந்து அதோட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. நமக்கு 6வது அறிவு இருக்கு, உணவு தயாரிக்கும் வழி தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னொரு உயிரை கொலை செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இது வந்து என்னன்னா இப்போ உயிர்கொள்ளா நோன்பு இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கதை ஒரு இது சொல்லலாம். ஒரு முனிவரும் ஒரு சீடனும் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. ஆனா 2 நாளா நடக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த இடத்துலயும் உணவு கிடைக்கவே இல்லை. கடைசியில காட்டுக்குள்ள ஒரு வேடன் வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுல வந்து ஒண்ணுமே இல்ல, அவன் 10 நாளைக்கு முன்னாடி அடிச்சு போட்ட ஒரு மான் கறி தான் இருக்கு. அப்போ இவருக்கு முனிவருக்கு வந்து கண்ணை திறக்கவே முடியல. அதுக்கு மேல இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தாருன்னா அவர் உயிரோட இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு. அதனால என்ன பண்றாங்க, சரி அதையே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு வேண்டிய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு நடக்கிறார். ஆனா கூட வந்த சீடனும் சாப்பிட்டுட்டு ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, ஐயோ குரு வந்து நான்வெஜ் சாப்பிட்டாரு, புலால் சாப்பிட்டாரு, அப்ப அவர் பண்ண தவம் எல்லாம் வீணா போயிடுச்சுன்னு நினைச்சிட்டே இருக்கிறான். அப்ப அவன் சீடன் வந்து கேக்குறான் குரு கிட்ட, குருவே நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க, இதுக்கே நீங்க மகா பாவம் செஞ்சிட்டீங்க, எப்படி நீங்க வந்து ஒரு புலால் சாப்பிடலாம், நீங்க கூடாதுன்னு தானே எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்றேன். தம்பி, நான் வந்து உயிர் வாழ்வது முக்கியம், அடுத்தது வந்து உணவாகத்தான் நான் அதை பார்த்தேன் இப்போ. ஆனா இந்த இடத்துல நான் வந்து இந்த வாழ்க்கை இருந்து நான் நிறைய பேருக்கு தொண்டு செய்ய வேண்டியது இருக்கு. அந்த தொண்டு செய்வதற்கு என் உடல் இப்பொழுது நலமாக இருக்க வேண்டும். என் உடல் நலமாக இருந்தால்தான் நான் இன்னும் நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும். அந்த ஒரு இதுக்காக நான் சாப்பிட்டேனே தவிர நீ இன்னும் அதை மனசுல வச்சுக்கிட்டு புலால் நினைக்கிறேன். நான் வந்து அதை ஒரு உணவா பார்த்து அது எனக்கு எப்போ ஜீரணமாகிவிட்டது, நான் அதை மறந்தும் போய்விட்டேன். அப்படிதான் இருக்கணும், தேவைக்குதான் இருக்கணுமே தவிர இட் இஸ் நெவர் பி கம்பல்ஷன். அதே மாதிரி இப்ப வந்து பனி படர்ந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் எதை சாப்பிடுவாங்க, அங்க வந்து என்ன கிடைக்கும், பதப்படுத்தப்பட்ட இந்த மாதிரி பொருட்கள் தான் கிடைக்கும். அவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. எந்த இடத்துல என்ன பொருள் கிடைக்குதோ அதை இறைநிலைக்கு படைத்து விட்டு நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அதனால வர துன்பம் எப்போ அது கூடாதுன்றாங்கன்னா, நிறைய உணவு இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு அதை தான் போய் சாப்பிடணும், ஒரு உயிர் வதை ஏன் வேணும் அப்படின்றதுதான் கேள்வி இங்க. அது மாதிரி முட்டை வந்து அதையே நான்வெஜ்ஜா வெஜிடேரியனா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. முட்டையில வந்து புலன் பரிணாமம் அடையவில்லை, அதனால் உணவாக கொள்ளலாம்னு வேதாத்திரி மகரிஷி ஐயாவும் சொல்றாங்க. இன்னொன்னு வந்து இப்ப இருக்கிற முட்டைகள் வந்து இட் இஸ் நாட் உயிர் சக்தியோட இருக்கிறது இல்ல. லெகானோட முட்டையெல்லாம் ஒன்லி ஃபார் எக் பர்பஸ்க்காக தான், ஒன்லி புரோட்டீன்காக தான் அதை பண்றாங்க. ஸோ அது இட் கேன் பி, இஃப் எனிபடி வாண்ட்ஸ் தே கேன் டேக் இட் ஆல்சோ. இன்னொன்னு, இப்போ உடலை நம்ம பார்த்துட்டோம், ஜீவகாந்தத்துக்கு என்ன வேணும்னு பார்த்தாச்சு, உணவுனா என்னன்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி 3 வகை உணவுனா என்னன்னு பார்த்தோம். அந்த 3 வகை உணவுலயும் அறுசுவை இப்ப எப்படி இருக்கு, ஏன்னா எல்லாருமே அறுசுவையா தான் சாப்பிடணும்னு நினைப்போம். எல்லா சுவையும் இருந்தா அது உண்மை. ஏன்னா எல்லா ஆர்கனுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு வகையான சுவை தேவை. சோ அந்த சுவை வந்து
ரைட் ப்ரொபோர்ஷன்ல இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு உடலை வந்து நல்ல காந்த சக்தியை பெற்று நல்ல ஒரு தேஜஸோட வச்சுக்க முடியும். உடலின் காந்த சக்தி சுவையாக மாறி எழுச்சி பெறும்போது அதனுடைய செலவாகும் அளவையும் பரிணாமத்தையும் பொறுத்து 6 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. முறையே துவர்ப்பு, உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, கசப்பு என்று எழுச்சி பெறுகின்றன. இது எல்லாமே ஒரே சுவைதான். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒரே சுவைதான். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற காந்தத்தின் ஏற்றத்தாழ்வுகள் நிலையும் அங்க இருக்கிற காந்தத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஏத்த மாதிரி, அதாவது பொருட்களின் காந்த ஏற்றத்தாழ்வு இதுல நம்ம நாக்குல நம்ம உடம்புல இருக்கிற காந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏத்த மாதிரிதான் அது நமக்கு வந்து சுவையா தெரியுது. ஆனா சுவை என்பது ஒன்றுதான். இதுல இந்த சுவை வந்து என்னன்னா இது வந்து இந்த சுவை வந்து 3 சுவை வந்து என்ன ஆகும்னா ஆல்கலைனா இருக்கும். 3 சுவை வந்து ஆசிடா இருக்கும். ஆல்கலைன்னா காரத்தன்மை உடையது, ஆசிட்னா அமிலத்தன்மை உடையது. இந்த காரத்தன்மை உடையது எதெல்லாம்னா காரம், உப்பு அண்ட் கசப்பு தன்மை. இந்த 3மே காரத்தன்மை. அப்போ ஆல்கலைன், இதெல்லாம் ஆல்கலைன். நம்ம சாப்பிடும் பொருள் எப்படி இருக்கணும்னா ஆல்கலைன் 80% இருக்கணும், 20% தான் அசிடிக்கா இருக்கணும். அது வந்து எதெல்லாம்னா இனிப்பு, புளிப்பு அண்ட் துவர்ப்பு. இந்த 3ம் 20%ல இருக்கணும். ஆனா நம்ம எப்படி சாப்பிடுறோம்? இனிப்பும் புளிப்பையும் அதிகமா தான் சேர்த்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமா வயிறு வந்து உப்புசம் ஆயிடுது, அசிடிட்டி ப்ராப்ளம் வருது, இது எல்லாமே. சோ இத கரெக்டா இப்ப அதே மாதிரி 3ம் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட், 3 சுவையும் ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாவும் இருக்கும். எப்படின்னா ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட், நீங்க ஒருத்தர் உங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்க, நீங்க என்ன கொடுப்பீங்க? வெறும் ஸ்வீட் மட்டும் கொடுக்க மாட்டீங்க, காரமும் சேர்த்து கொடுப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்வீட்னால வர்ற இது இந்த காரத்தினால என்ன ஆகும்? சமப்படுத்திடும். ஓகேயா? அதே மாதிரி புளிப்பு தன்மை அதிகமானா என்ன போடுவோம்? உப்பு போடுவோம். அது தன்மை அது ரெண்டும் சமமாயிடும். அதே மாதிரி துவர்ப்புக்கு பிட்டர்னஸ், துவர்ப்பு சக்திக்கு கசப்பு சக்தி தான் ஆப்போசிட்டா இருக்கும். இது அதிகமானா கசப்பு போடணும், கசப்பு அதிகமான துவர்ப்பு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கரெக்டா, இதனாலதான் பின்னாடி ஒரு லைன் வரும், அது அப்போ நான் சொல்றேன். இந்த அளவு முறையை கரெக்டா நம்ம பின்பற்றி சாப்பிட்டோம்னாலே நம்ம உடல்ல வந்து நல்லா இருக்கும். இந்த 6 சுவையும் வேணும். இந்த 6 சுவையும் அளவு முறையோட இருந்துச்சுன்னா நம்மளுடைய உணவு முறை சிறப்பான உணவு முறையா மாறும். உணவிலே துறவு. அளவு முறை அறிந்து போதும் என்று நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்துவிட்டால் அதுவே துறவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ போதும் நம்ம மனசு சொல்லுதோ அந்த நேரம், அறிவு சொல்லுதோ அந்த நேரம் நம்ம என்ன பண்ணோம்? நிறுத்திக்கணும் உணவு. இது வந்து இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபுட், இட் கேன் பி ஃபார் ஆல் அதர் திங்ஸ் ஆல்சோ. ஓகே, இதுல வந்து என்னன்னா இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் மட்டும் சொல்லித்தாரு, நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் வீடியோ கூட காமிக்கிறேன். சின்ன எக்ஸசைஸ் தான். உங்க முன்னாடி ஒரு சின்ன தட்டு நிறைய ஸ்வீட்டோ உங்களுக்கு பிடிச்ச பொருளோ இருந்துச்சுன்னா ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு அடுத்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் செய்யலாம். இப்படி தலையாட்டிக்கோங்க. இப்படி தலைய ஆட்டிக்கிட்டீங்கன்னா தட் இஸ் நோ. ஓகேயா? இப்படி ஆட்டிட்டீங்கன்னா உணவிலே துறவு. அளவு முறை அறிந்து போதும் என்று நிறுத்தக்கூடிய அறிவும் செயலும் வந்து விட்டால் அதுவே துறவாகும். துறவுங்கிறது வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இல்ல. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு போதும், அதுக்கு மேல பேராசைப்படாதீங்க, அதுதான் துறவு. சோ அந்த சின்ன எக்ஸசைஸ டெய்லியே சாப்பாட்டு முன்னாடி செஞ்சு பாருங்க. யூ வில் பிகம் அ பெஸ்ட் நியூட்ரிஷியன். இப்ப மிகுதியான உணவால் விளையும் கேடும் தீங்கும். ஒருத்தர் உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு சாப்பிடுறாங்க. இந்த ரெண்டுமே தப்பான ஒண்ணு.
வேலை பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் தப்பு, உட்கார்ந்த இடத்துலயே வேலை பார்த்து கொண்டே சாப்பிட்டாலும் தப்பு. இதனால என்ன ஆகும்னா நமக்கு நோய், நீரிழிவு நோய் வரும், இதய நோய்கள் வரலாம், ரத்த அழுத்தம் வரலாம், பிபி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பெருமையா வேற சொல்லிப்பாங்க, எனக்கு பிபி இருக்கு, எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குன்னு. சம்திங் வி ஷுட் நாட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ஆனா நிறைய பேர் அது சொல்லுவாங்க, எனக்கு பிபி இருக்கு அப்படின்னு. வயிறு சம்பந்தமான நோய்கள், உடல் பருமன், இது மாதிரி நிறைய வரும். இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ் தான். இதுக்கப்புறமும் கவனிக்காம இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய நோய்கள் வரும். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கவே கூடாது நம்ம உடலை. அழகான ஒரு கோயில் மாதிரி ஒரு உடலை நமக்கு இறைநிலை கொடுத்திருக்குதுன்னா அதை எப்பவுமே தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம உடம்ப தூய்மையா வைத்துக்கிட்டோம்னா தான் நம்ம நோய்கள்ல இருந்து விடுபட முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும். சோ எந்த நேரமுமே ஒரு விழிப்புணர்வோட இருந்தோம்னா மிகுதியான உணவு நம்ம சாப்பிடவே மாட்டோம். அப்படி சாப்பிட்டா என்ன, ஒரு நேரம் சாப்பிட வேண்டியது ஆயிடுச்சுன்னா 2 வேளை பட்னியா இருங்க. பட்னிங்கிறத விரதமா மாத்திக்கோங்க. அதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல அடுத்த 2 நாள் கஞ்சியா குடிங்க. இஃப் யூ கான்ட் ஸ்டே வித்வுட் ஃபுட், ட்ரிங்க் இது போரிட்ஜ், கஞ்சியா குடிங்க. குடிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நமது உடலுக்கு ஒத்த உணவையே உண்ணுதல் வேண்டும். முரணான உணவு இந்த ஒத்த உணவுங்கிறது என்னன்னா, நமக்கு சில உணவுகள் வந்து நமக்கு ஒவ்வாத உணவா இருக்கும், ஆனா நமக்கு பிடிக்கும். இப்ப குழந்தைங்க பாருங்க, சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், ஆனா அந்த சாக்லேட்னால அவங்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரும். அதாவது எந்த நேரம் ரன்னிங் நோஸா இருக்கும், சளி இருந்துட்டே இருக்கும், தொண்டையில ஒரு இரிட்டேஷன் இருந்துட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபீவர் இருந்துட்டு, லைட்டா டெம்பரேச்சர் இருந்துட்டே இருக்கும். இது அடிக்கடி வருது. இது வந்து சித்தா புக்ல எழுதியிருக்கு, இனிப்பினால் வரக்கூடிய ஒரு நோயின்னு. அப்போ அந்த சாக்லேட்ல இருக்கிற ஒரு பொருள் அவங்களுக்கு ஒவ்வாமையா இருக்கு. ஆனா அந்த குழந்தை கேக்குதுன்னு நம்ம வாங்கி கொடுத்துட்டே இருந்தோம்னா அந்த குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு நாமே யமனா இருக்கிறோம். அதனாலதான் ஒத்த உணவே உண்ணுதல் வேண்டும். முரணான உணவு தீங்கு விளைக்கும், அதை ஏத்துக்கவே கூடாது. இது வந்து இன்னொன்னு என்ன ஆகுதுன்னா, வெளிநாட்டு பொருட்கள், வெளியில நம்ம நாட்டுல விளையாத பொருட்களை அதிகமா வெளியில இருந்து நீங்க உருளைக்கிழங்குலாம் நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் தான். ஆனா அதுதான் எல்லாத்துலயுமே போடுறோம். எந்த குழம்பா இருந்தாலும் சரி, எந்த ஃப்ரையா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ரைஸா இருந்தாலும் சரி, உருளைக்கிழங்கு வில் பி தேர். சோ அப்படி இருந்ததுன்னா யூ பிகம் அ காட்ச் பொட்டேட்டோ. காட்ச் பொட்டேட்டோனா என்ன, பெட்லயே உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே பொட்டேட்டோ மாதிரி உட்கார்ந்துக்க வேண்டியதுதான். சோ அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம உணவு முறையை கரெக்டா பாத்துக்கணும். குழந்தைங்களுக்கு மெயினா நீங்க கொடுக்கும் போது இது எல்லாமே அளவு முறையோட கொடுக்கணும். அவங்க அததான் விரும்புவாங்க, ஏன்னா அதுதான் சுவையா இருக்கும். ஆனா அது ஒவ்வாத பொருளா இருக்கும். அதை நம்ம வந்து அளவு முறையோட விழிப்புணர்வோட அவங்களுக்கு கொடுக்கணும். உணவும் உள்ளமும், உணவும் குணமும். இப்போ ஒரு உணவு வந்து நீங்க ஒருத்தர் வந்து நமக்கு விருந்து படைக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல நம்ம அந்த உணவு வந்து நமக்கு அமிர்தமா தோணும். வெறும் ஒரு சின்ன ஒரு பொரியல் வச்சு ஒரு சாம்பார் வச்சிருக்கலாம், ஆனா நமக்கு ஆனா சிலர் வீட்டுல போனா விருந்து நிறைய பெருசா இருக்கும். நீங்க சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, ஆனா அந்த உணவு வந்து உங்களுக்கு வந்து ஒத்துக்கவும் செய்யாது. அந்த மாதிரி இருக்குதுன்னா அது அவங்க கொடுக்கிற உள்ளத்தின் தன்மையை பொறுத்துங்கிறது. ஓகேயா? அதே மாதிரி நீங்க அந்த எந்த மாதிரி உணவு சாப்பிடுறீங்களோ அந்த தன்மையாவே நம்ம மாறிடுவோம். குணமும் நமக்கு வரும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு முறை வந்து பீஷ்மர் வந்து அவரோட மரண படுக்கையில இருக்கிறாரு, அம்பு படுக்கையில இருக்கிறாரு. அம்பு படுக்கையில இருக்கும்போது அவரு பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரம் ரொம்ப பயங்கரமான நீதி, நியாயமான முறையில ஒரு உபதேசம் கொடுத்துட்டே இருக்கிறார். உடனே அந்த நேரம் திரௌபதி அதை கேட்டுட்டு சிரிக்கிறா. சிரிச்ச உடனே எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் சிரிக்கிற அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், இந்த குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த நீதி போதனையை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த போரே நடந்திருக்காது, இவ்வளவு நஷ்டம் இருந்திருக்காது, இவ்வளவு வீரர்கள் இறந்திருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்ப வந்து சொல்றீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு, அத்தனை பேரும் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இறந்துட்டாங்க, என்னோட உறவுகள் எல்லாமே இறந்து போயிடுச்சு, இப்ப வந்து சொல்றீங்களேன்னு. அப்போ பீஷ்மர் சொல்றாரு, நான் அம்பு படுக்கையில இருக்கிறேன், ஒவ்வொரு அம்பு வழியாகவும் நான் இவ்வளவு நாளும் துரியோதனனை சார்ந்து இருந்தேன், அவன் அழித்த உணவை தான் நான் உண்டு வந்திருந்தேன். இப்போ நான் அம்பு படுக்கையில் இருக்கும் போது எல்லா ரத்தமும் வெளியே வந்துருச்சு. அப்படின்னும் போது அந்த உணவு தன்மையில இருக்கிற எனக்கு
வந்த குணமும் வெளியேறிச்சு. இப்போ எனக்கு நான் நானா இருக்கிறேன். அதனால என்னால நியாய தர்மத்தை எடுத்து சொல்ல முடிகிறது. அந்த டைம்ல நான் அவனை சார்ந்து இருக்கும்போது அவன் குணத்தை போலவே அவனுக்கு சாதகமாகவே என்னால பேச முடிஞ்சது. இப்ப அப்படி கிடையாது அப்படின்னு அவர் சொல்றார். இப்ப உணவும் குணமும் தன்மை புரிஞ்சுதா? அப்போ எத்தன்மை யாரோட இருக்கிறோமோ யார்கிட்ட இருந்து நம்ம உணவு வாங்கி சாப்பிடுறோமோ அந்த தன்மை தான் நமக்கு வரும். சோ அந்த தன்மை எல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு உபாயம் ஒன்றை நமக்கு வேதாத்திரி மகரிஷி ஐயா கொடுத்திருக்கிறாங்க. அதை நம்ம கடைசியில பார்க்கலாம். உண்ணும் உணவு உனக்கு கிடைத்த வகை எண்ணி உன்னிடல் உன் கடன். அதாவது நம்ம எந்த வகையில நமக்கு உணவு கிடைக்குதோ அந்த உணவை நன்றியோடு நம்ம சாப்பிடணும் அப்படின்றது அருட்தந்தையோட வாக்கு. சமையல் முறை சத்து அழியாத முறை, நடுநிலை முறை வேக வைத்தல், சத்து அழிக்கும் முறை வறுத்தல் பொரித்தல். இந்த மூணுமே என்னன்னா, முதல் இது சாத்வீக முறை, ரெண்டாவது ரஜோ முறை, மூணாவது தமோ குணம். இந்த மூணையும் நம்ம நல்லா பாத்துக்கோங்க. சாத்வீக முறையில எப்படின்னா பழங்கள், ஸ்டீம்டு ஃபுட்டு அண்ட் ட்ரை பண்ணி சாப்பிட்டது, இல்லாட்டி நேரடியான பழங்களா சாப்பிடுறது. நெருப்பில்லாத சமையல்ங்கிறத அவல் ஊற வச்சு சாப்பிடுறது, அந்த மாதிரி இதெல்லாமே நெருப்பில்லாத சமையலா இருக்கும். நடுநிலைங்கிறது வேக வைத்து மட்டும் சாப்பிடுறது. இது எனர்ஜி கொடுக்கும், உணர்வுகளையும் தூண்டிவிடும். சத்து அழிக்கும் முறை வறுத்து பொரித்தல். இது நம்ம சாப்பிடும் போதே நம்ம குணம் என்னவாகும்? மந்தமானதாதான் ஆகும். ஒரு சோம்பேறித்தனத்தை நமக்கு கொடுக்கும். அதனால சமையல் முறையிலேயே நம்ம எதை ஃபாலோ பண்ணணுங்கிறது உங்களுக்கு தேவையானதை நீங்களே உணர்ந்து செய்யுங்கள். இது அடுத்தவங்க சொல்லிதான் தெரிஞ்சணும் கிடையாது. நமக்கு தெரியும் இது நல்லது, இது கெட்டது, இது தேவையில்லாததுன்னு. ஆனா அதை நீங்க எதை செலக்ட் பண்றீங்களோ அத்தகைய தன்மையாக நாமும் மாறுவோம். உண்ணும் முறை, இதுல கட்டாயம் மென்று சாப்பிடணும். உமிழ்நீர் தான் உயிர் நீர். அந்த உமிழ்நீர்ல ஒவ்வொரு கவளம் வாயும் நீங்க மென்னு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்காது. இன்னைக்கு நீங்க டயபெட்டிஸ் 400 இருக்கு, 500 இருக்குன்னு சொன்னா கூட இன்னைக்குல இருந்து நீங்க மென்று சாப்பிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு 20 டேஸ்க்குள்ள உங்களுடைய சுகர் லெவல் மாறும். அந்த அளவுக்கு நீங்க உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். 30 தடவை சூ பண்ணணும்னு சொல்றாங்க. ஒரு வாய் இத 30 தடவை. எங்க வாயில போட்டவொடனே நம்ம முழுங்கிடுறோம். அப்ப கீழே டைஜஷன் ஆறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். அப்போ அங்க இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன ஆகும்? பத்தாத போது அது மட்டும் இல்ல, மத்த டைஜஸ்டிவ் ஜூசஸும் பத்தாம போயிடும். பத்தாம போகும்போது என்ன ஆகும்? அங்கே இன்னும் கொஞ்ச நேரம் அது வயிற்றுக்குள்ள இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்கும்போது புளிப்புத்தன்மை ஏறும்போது அங்க என்ன ஆகும்? காற்று கெட்டு போகும். கெட்டு போனது நரம்புக்குள் ஏறும்போது அங்கே வாதமாக மாறும். இது எல்லாமே ஒன்ன தொட்டு ஒன்ன வர்றது. சோ அத முதல் கோணல் முற்றும் கோணல். சோ முதல் இதை சரிப்படுத்தினா அடுத்த லைன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். சோ இதை இன்னையில இருந்து நீங்க எல்லாருமே கடைபிடிக்கலாம். காலம் தவறி உண்ணக்கூடாதுங்கிறது இது நைட்ல சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் மெயின். அதே மாதிரி காலையில 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் சாப்பிடணும். 7-7:30 சாப்பிடணும். அப்பதான் எழுந்திரிக்கிறேன்லாம் சொல்லவே கூடாது. காலையில 5 மணிக்கு கட்டாயம் எழுந்து தியானம் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி நீங்க ரெடியா இருந்தாதான் நம்மளுடைய உடம்பு சீராக இருக்கும். அதனால கட்டாயம் காலையில 7:30க்குள்ள சாப்பிட பாருங்க. 7:30க்குள்ள சாப்பிட்டீங்கன்னா தெய்வீக உணவாக இருக்கும். 11 மணிக்கு சாப்பிட்டால் அது அப்படியே ஆப்போசிட்டா தான் இருக்கும். அளவு மீறியும் முறை மாறியும் உண்பது கூடாது. இது ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். உண்ணும் போது பேசுவது, சிரிப்பது, சிந்திப்பது போன்றவை செய்யக்கூடாது. ஏன்னா இதுல ஒரு வாட்டி புத்தர் கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்னு. நான் எல்லாரையும் போல நான் பேசுகிறேன், நடக்கிறேன், தூங்குகிறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். இதேதான் நாங்களும் பண்றோம், உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரா, நான் பேசும்போது பேசுவது மட்டுமே செய்கிறேன், சிந்திக்கும் போது சிந்திப்பதை மட்டுமே செய்கிறேன், வேலை செய்யும் போது வேலை செய்வதை மட்டுமே செய்கிறேன். அப்படின்னா என்னது? பீயிங் மைண்ட்ஃபுல்னஸ். மனம் அப்படியே போக்கஸ் ஆகி அதிலேயே லயித்து இருப்பதுதான் தியானம். தியானம்ங்கிறது கண்ணை மூடி மட்டும் இருக்கிறது கிடையாது. தியானம்ங்கிறது எந்த வேலை செய்கிறீர்களோ அந்த வேலையை சிறப்பாக செய்வதற்காக முழு போக்கஸோடு விழிப்புணர்வோடு சிந்திப்பதோ செய்வதோ தான் தியானமாக முடியும்.
அப்படின்னு சொன்னதுதான். அப்போ அதுலதான் அந்த இதுதான் எல்லாரையும் சிந்திக்க வைக்க வேண்டிய ஒண்ணு. நம்ம என்ன பண்றோம், சாப்பிடும் போது எங்கேயோ பார்த்து சாப்பிடுறோம். தட்டு பார்த்தே சாப்பிட மாட்டோம். தட்டுல என்ன இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எதையோ ஒண்ணு கலந்து அடிச்சு சாப்பிடுறோம். அப்படி இல்லாம ஒவ்வொரு வாயில வைக்கும் போதும் அதை உணர்ந்து உணர்ந்து நம்ம சாப்பிடும்போது அது பிரசாதமாகவே மாறிவிடும். அடுத்தது, சாப்பிட்டவுடன் வாய் கொப்பளிக்க வேண்டும். வாய் துர்நாற்றத்தை இது தடுக்கும். இது என்னன்னா, நம்ம சாப்பிட்டதுல பல் இடுக்குல எல்லாம் இருக்கிறத எடுத்துடணும். இல்லைன்னா இஃப் இட் ஸ்டேஸ் தேர், அங்க என்ன ஆகும்னா கிருமிகள் உருவாகுவதற்கு ஒரு வாய்ப்பாகும். அதுக்கப்புறம் பல்லு கெட்டு போகும். பல்லு கெட்டு போனா அதுக்கப்புறம் இன்னும் துர்நாற்றம் நிறைய வரும். இது எல்லாத்தையும் தடுக்கலாம். நீரை ஒவ்வொரு விழுங்காக சாப்பிட வேண்டும். இதுல பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவை குடி, நீரை சாப்பிடு அப்படின்னு இருக்காங்க. உணவை குடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல தளர்வா வச்சு சாப்பிடுங்க. எல்லா உணவையும் தளர்வா வச்சு சாப்பிடுங்க. இல்ல கஞ்சியா குடிங்க. அதுதான் சாப்பாடு. அதுதான் குடலுக்கு நம்ம வயிற்றுக்கு ஏற்ற உணவாக இருக்கும். ஆனா நீரை எப்படின்னா கடகடான்னு குடிக்கவே கூடாது. நின்று கொண்டும் குடிக்க கூடாது. உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு மிடராக, ஒவ்வொரு விழுங்காக சாப்பிட வேண்டும். வாய்க்குள்ள வச்சு அதை உமிழ்நீரோட கலந்து விழுங்குனீங்கன்னா that becomes the best enzyme for digestion. உங்க வயிற்றுக்குள்ள நல்லா டைஜஷன் ஆகணும்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதா இருக்கும். அதனால நீங்க இனிமே அட்லீஸ்ட் எப்பாவது ஒரு வாட்டியாவது ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து ஒவ்வொரு துளியா குடிச்சு பாருங்க. that gives a filling energy. அதனாலதான் சொல்லியிருக்காங்க, சாப்பிடுவதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி தண்ணி குடிங்க, சாப்பிட்ட அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமோ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி குடிங்க. இந்த தண்ணி குடிக்கிறதுன்றது அந்த மாதிரி சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு அதிகமான உணவை ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கீரை, வாழைப்பழம் அடிக்கடி உணவோடு சேர்த்து கொண்டால் மலச்சிக்கலை தடுக்கலாம். ஏன்னா மலச்சிக்கல் தான் அத்தனை நோய்க்கும் ஆரம்ப புள்ளி. ஏன்னா நம்ம வயிற்றுக்குள் போடும் உணவுனால முதல்ல வர்றது மலச்சிக்கல் தான். அது அஜீரணமாவோ இல்ல ஏதாவோ மாறி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நோயா வரும். ஏன்னா இது இப்ப காற்றுல இருந்து வர ஜீவகாந்தம், அங்கங்க இருந்து வர கோள்கள்ல இருந்து, வான்காந்தத்துல இருந்து வர ஜீவகாந்தம்லாம் அது தானா நமக்கு வரும், தானா சரியாயிடும். அதனால அத நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இது மேன்மேட் ப்ராப்ளம்ஸ். அந்த மேன்மேட் ப்ராப்ளம மேன் தான் சரி பண்ண முடியும். அத உணவை அவன் தான் சரி பண்ணிக்க முடியும். ஒரே நேரத்தில் 2க்கும் மேற்பட்ட காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிடக்கூடாதுங்கிறது எதுக்காகனா, இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த 6 சுவையில ஆல்கலைன், அசிடிக் இருக்கு. ஆல்கலைனையும் அசிடிக்கையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஓவரா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அசிடிக் நிறையாவும் ஆல்கலைன் கொஞ்சமாவும் சாப்பிடவே கூடாது. இது ஒண்ணு. அதே மாதிரி காய்கறிகள், பழங்கள்லாம் செடிகள் எல்லாம் என்ன ஆகும்னா, சில செடிகள் ஒரு செடியில வளர்ற காய்கறிகள் இருக்கும், மரத்துல வளர்ற சில உணவு வகைகள் இருக்கும், கொடிகள்ல இருக்கும். கொடிகள்லயே தரையில் படர்றது, கம்பியில படர்றது, மரத்துல படர்றது அப்படி இருக்கும். இந்த மாதிரி இந்த காம்பினேஷனை நீங்க ஓவரா மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஏன்னா டைம் ஆயிடுச்சு ஐயா. ஏதோ ஒரே ஒரு அவ்வளவுதாங்க ஐயா, முடிஞ்சிச்சு. இத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது கடைசியா காயகல்பம். இந்த எந்த தன்மையான உணவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பொடி கையில் எடுத்துக்கொண்டு 10 அஸ்வினி முத்திரையும் 1 ஓஜஸ் முத்திரையும் போட்டால் உங்கள் கையில் இருக்கும் உணவு மேக்னடைஸ் ஆயிடும். மேக்னடைஸ் ஆகும்போது உங்கள் உடம்புக்கு எந்த தீங்கும் வராது. இத கட்டாயம் எல்லாரும் சாப்பிடும் போது நீங்க செஞ்சீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நீண்ட காலம் வாழலாம், இளமையோடு இருக்கலாம், உங்கள் வாழ்வின் நோக்கம் நிறைவேறும். உணவு உண்ணும்போது ஆகி நிலையிலையோ துரிய நிலையிலையோ உண்ண வேண்டும் என்பது அருட்தந்தையின் கூற்று. சோ இந்த 2ஐயும் நீங்க காயகல்பம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடும் போது ஆகி நிலையோ துரிய நிலையிலையோ வைத்துக் கொண்டீர்களானால் நமக்கு அந்த சாப்பிடும் உணவு நன்றாக ஜீரணமாகும். அந்த எந்த பர்பஸ்க்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோமோ அந்த வாழ்வின் நோக்கம் என்னது, இறைநிலையை அடைதல், அதனுடைய பாதை இன்னும் தெளிவாக இருக்கும் என்று கூறி, உடலே ஒரு கோயில், அந்த உடலின் கோயிலை சிறப்பாக வைத்துக் கொள்ள உதவுமாறு கேட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன்.
ஒரு 10 minutes வந்து வி கேன் டிவோட் ஃபார் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அன்பர்களுடைய ஐயங்கள் கேள்விகள் ஏதாவது இருப்பின் ஹேண்ட் ரைஸ் பண்ண அம்மாவுக்கு வந்து அந்த 10 minutes யூஸ் பண்ணிக்கலாம். டைம் கான்சியஸாக இருப்போம். நல்ல இன்ஃபர்மேட்டிவாக நல்ல பயனுள்ள ஒரு செஷனாக இருந்தது. ஒரு 10 நிமிஷம் அவங்க சந்தேகம் எழாத அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் மீறி நமக்கு வந்து ஐயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3, 4 பேர் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அம்மா இந்த பூமி சொல்லுமா அம்மா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த அறுசுவையில வந்து ஆல்கலைன் அந்த ஆசிட் சொன்னீங்கல்ல, அதுல எந்த விதமா ஆல்கலைன்? எந்த இதெல்லாம் ஆல்கலைனா? ஆல்கலைன் வந்து ஆல்கலைன் வந்து கார சுவை, காரம், சால்ட், பிட்டர். அடுத்தது அது என்னது பிட்டர்னா கசப்பு, கசப்பு. ஓகேமா, நன்றிமா, நன்றிமா. ரொம்ப நன்றிமா. நன்றி அம்மா. நம்ம வந்து இந்த புரோட்டீனும் வந்து இந்த அதை வந்து நம்ம சாப்பிடறதுனால வந்து வீக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்றது. வீக்கமா? அதாவது thus vegetarian protein sources of cramps of pulses cause bloating. அளவு முறை தாங்க எல்லாமே. அது வந்து அந்த புரோட்டீன் சாப்பிடறதுனாலயோ பல்சஸ்னால மட்டும்தான் வீக்கம் வரும்லாம் சொல்ல முடியாது. அதனோட நம்ம என்ன கலந்து சாப்பிடுறோம், நம்ம வெறும் புரோட்டீன் சாப்பிட போறது இல்ல, அதனோட நம்ம என்ன கலக்குறோம், அதோட நம்ம மனநிலை, அடுத்தது நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன், அது எல்லாமே இருக்கு. நம்மளுடைய ஜீரணத்தன்மை எல்லாமே பார்க்கணும். இந்த ஒன்ன மட்டும் நம்ம கேட்டுட்டு எல்லாம் நம்ம சொல்லணும். அதனால வீக்கம் வராதுன்னு சொல்ல முடியாது, வீக்கம்னு சொல்ல முடியாது. சோ நீங்க வந்து வெறும் புரோட்டீன் அப்படின்னு இப்ப வந்து என்னன்னா நிறைய பேர் புரோட்டீன் மட்டும் புரோட்டீன் பவுடர் சாப்பிடுறாங்க. தட் இஸ் வெரி பேட் பிராக்டிஸ். என்னன்னா அந்த புரோட்டீன் பவுடர் என்ன ஆகும்னா ஃபுல்லா நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஈரத்தன்மை வாட்டரை வந்து உறிஞ்சிக்கும். அது வந்து என்ன ஆகும்னா புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர். அது சொல்றவங்க வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சாதான் அதனுடைய மெட்டபாலிசம் கரெக்டா நடக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு புரோட்டீன் பவுடர் மட்டும் சாப்பிடும்போது ஒரு 2 நாள் 3 நாள்ல வெயிட் குறைஞ்ச மாதிரி தெரியும். அந்த வெயிட் குறைஞ்சது எதனாலன்னா உங்க வாட்டர் தன்மையை அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா திருப்பி நீங்க அதை விட்டீங்கன்னா உடல் சிஸ்டம் ஒவ்வாததை சாப்பிட்டுட்டு திருப்பி விடும்போது திருப்பியும் அந்த உடல் வந்து என்ன பண்ணும்னா அத மறுபடியும் ரைட்டான நிலை வர்றதுக்கு தடுமாறும். அந்த தடுமாற்றத்துல வீக்கம் வரலாம். தட் மே பி a chance. நெக்ஸ்ட் வந்து வினிதா ராஜா. raw vegetable juice is good or bad? Yes, it is good only. பட் ரொம்ப ஃபில்டர் பண்ணாம கொஞ்சம் ஃபைபரஸா சாப்பிட்டா நல்லது. எப்பவுமே ஜூஸ் வந்து ரொம்ப பியூரா இருந்ததுன்னா கான்ஸ்டிபேஷன் வரும். ஃபைபரஸா இருந்தா கான்ஸ்டிபேஷன் வராது. அதனால இந்த நார்த்தன்மை நார்ச்சத்தோட நீங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லது. நெக்ஸ்ட் அந்த வினிதா ராஜான்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இந்த 3 சுவை வந்து ஆல்கேன் சொல்லியிருந்தீங்க, மீதி இருக்கிற 3 அசிடிக்காமா? அசிடிக் தான். நம்ம அளவு குறைவோட தான் சாப்பிடணும். அது வந்து இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு. ஓ சரிங்கம்மா. அது எதை நமக்கு இது இருக்கா, பெர்சன்டேஜ் எதா இருக்கா, இது அதிகமா எடுத்துக்கணும், இது இந்த அளவுல எடுத்துக்கணும்னு எதா இருக்காமா? எப்பவுமே உடலுக்கு வந்து ஆல்கலைன் இஸ் வெரி குட். ஓகேயா? ஆல்கலைன் வந்து ரொம்ப நல்லது. ஆல்கலைனை விட ஒரு 3 பங்கு குறைவாதான் ஸ்வீட் இருக்கணும். இனிப்போ புளிப்போ இல்ல துவர்ப்போ இருக்கணும். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. கேளுங்கம்மா ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, டைம் சொல்லுங்கம்மா. அப்பா ஆர்த்ரைட்டிஸ் ருமட்டாய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து எல்லாமே எடுத்துக்கலாமா, இல்ல ஒரு சில வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி புரோட்டீன்ஸ் அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணணும்னு ஏதாச்சும் இருக்காமா? கம்மி எதுவுமே இங்க பாருங்க, எல்லாமே அளவு முறைதான். ருமட்டாய்டா இருந்தாலும் சரி, நோய் என்பது ஒன்றுதான், பேரு தான் டிஃப்ரெண்ட். நம்ம ஓகேயா? சோ அப்படி இப்ப நம்ம வந்து இயற்கை இதுல இப்ப நம்ம பாக்குறது வந்து நேச்சுரல் ஃபுட்டோ இதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எதெல்லாம் ஒவ்வாம இருக்குதோ
அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கோங்க. ருமட்டாய்டுன்னு வரும்போது உங்களுக்கு வாதம் அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த வாதத்தன்மை உள்ள உணவுகளை எடுக்க பாருங்க. இதுக்கு என்ன பெஸ்ட்னா உங்களுக்கு மூச்சு பயிற்சியும் நடக்கிறதும் தான் பெஸ்ட். உடல் இருக்கிற இது வந்து வெளியே போகணும். காற்று வெளியே, தேவையில்லாத காற்று உள்ள இருக்கு, அது வெளியே போகணும். வெளியே போறதுக்கு என்ன பண்ண முடியும்? யூ ஹாவ் டு டூ எக்ஸசைசஸ். எக்ஸசைஸ் ரெகுலரா செய்யுங்க, கட்டாயம் எக்ஸசைஸ் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. உடலுக்கு நீர் நல்லபடியா உங்க உடல்ல இருக்கிற என்ன சொல்ல நீர் சக்தியை கரெக்டா வச்சுக்கோங்க. தண்ணி குடிக்காம இருக்காதீங்க. ஏன்னா 72% நம்ம உடம்புல நீர் சக்தி இருக்கணும். நிறைய நம்ம சும்மாவே இருந்தா கூட நம்ம உடம்புல இருக்கிற நீர் சக்தி டீஹைட்ரேட் ஆயிட்டே தான் இருக்கும். சோ அதுக்கு நம்ம உடம்ப வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுட்டே இருக்கணும். அதுக்குள்ள சிம்டம் என்னன்னா, உதடு காயும் போதெல்லாம் 1 மடக்கு தண்ணி குடிங்க. உதடு காயும் போது நம்ம என்ன பண்றோம்? உதடு காஞ்சி, நாக்கு வறண்டு, தொண்டை காஞ்ச அப்புறம் தான் தண்ணி குடிக்கிறோம். தட் இஸ் ராங். சோ எப்ப உதடு காயுதோ அப்பயே அது சொல்லுது உள்ள எனக்கு நீரின் தேவை இருக்குதுன்னு. அதுக்காக நீங்க 1.5 லிட்டர் ஒன்னா குடிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிங்க. அந்த மாதிரி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுடைய ஹைட்ரேஷன் இதை வந்து நீங்க ஹைட்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது நீர் கரெக்டா உடம்புல இருந்தாலே பாதி நோய் போயிடும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. கவிதா ஈ. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஆமா, இப்ப நம்மளுக்கு உடம்புல பித்தம் அதிகமா இருக்கும்போது நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகளும் நம்ம இத தவிர்க்கணுங்கிற மாதிரி ஏதாவது உணவுகளும் இருக்குங்களாமா? பித்தம்னா என்னங்க? உடல் சூடு. ஓ, அப்படிதானே? அப்போ உங்களுக்கு பித்தம் அதிகமா இருக்குதுன்னா, உடல் சூடு அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும் நீங்களே சொல்லுங்க இப்போ. ஓகே ஓகே, சொல்லுங்க. அப்ப குளிர்ச்சியான உணவுகள் தான் அதிகம் எடுத்துக்கணும். ஆமா, அதுக்காக ஓவர் குளிர்ச்சியாவும் எடுக்க கூடாது. அதே மாதிரி குளிர்ச்சிங்கிறது ஃப்ரிட்ஜ்ல வச்சதெல்லாம் இல்ல. ஓகேமா, ஓகேயா? குளிர்ச்சிங்கிறது காய்கறிகளிலே நீர் சக்தி உள்ள காய்கறிகள், அது குளிர்ச்சி. ஓகேயா? அந்த மாதிரி அத பேலன்ஸ் பண்ண பாருங்க, அவ்வளவுதான். ஓகேமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் வந்து ஜெயஸ்ரீ இதோட முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். இப்போ இந்த புரோட்டீன் சத்து, இந்த நட்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டு அது நிறுத்திட்டாங்கன்னா, நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொன்னீங்க. நிறுத்திட்டாங்கன்னாக்கா புரோட்டீன் நட்ஸ் எல்லாம் நான் சொல்லல. புரோட்டீன் பவுடர்னு எல்லாம் சிலர் வந்து அட்வைஸ் பண்ணி இந்த இப்ப சாப்பிடுறாங்க, அதுக்குதான் சொன்னேன். நீங்க நட்ஸுக்கெல்லாம் கிடையாது. நட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிறுத்தினா ஒன்னும் ப்ராப்ளம் வராது இல்ல? ஏன் நிறுத்துறீங்க? இல்ல, அது சப்போஸ் நிறுத்திட்டாங்கன்னா அப்ப எதுவும் ப்ராப்ளம் எல்லாம் வராது இல்லையா? ப்ராப்ளம் வராது. அதனால கிடைக்கிற சத்து உங்களுக்கு குறையும், அவ்வளவுதான். மத்தபடி ஏன்னா அன்லஸ் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ் எதுவும் இல்லைன்னா அது கரெக்டா சாப்பிடலாம். அதுவும் டயபெட்டிக்ஸ் இருந்தாலும் சாப்பிடலாம், மென்னு சாப்பிடணும். நல்லா கூழாக்கி சாப்பிட்டீங்கன்னா அது சுகர் ஏறாது. அதுல இருக்கிற சுகரோ, அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸோ, அதுல இருக்கிற புரோட்டீனோ நமக்கு எந்த தீங்கும் செய்யாது. ஆனா அதுலும் அளவு முறையோட தான் சாப்பிடணும். 4னா 4 தான் சாப்பிடணும். அதுக்காக ஒரு தட்டு நிறைய வச்சுலாம் சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான். மொத்தம் 8 பாதாம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. 6 to 8 பாதாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த புரோட்டீன் நமக்கு போதுமானது. நன்றி, நன்றிம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. ஆமா ஆமா, பிசிஓடி இதுக்கெல்லாம் வந்து நம்ம தனியா கேட்கணுமா? இங்க இது இப்ப வேணாம். இப்ப வந்து நம்ம வந்து அது வந்து நீங்க இன்னொரு நாள் எப்பனாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஆனா இங்க வந்து நம்ம பிசிஓடி பத்தி எல்லாம் கேட்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கு, நிறைய கேட்கணும் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் தான் நம்ம உணவு சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு இந்த உணவுலாம் டயக்னோஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இட் ஹஸ் கம் டு யூ. அது உணவு மூலம் மட்டும் சரி பண்ண முடியாது. அதனால அதுக்கு வந்து சில மருந்துகள் எடுத்துதான் ஆகணும். அதாவது மூலிகையாவோ இல்ல பொடிகளாவோ எடுத்துக்கலாம். அலோபதி தான் எடுக்கணும்னு இல்லை, அலோபதி இல்லாத மருந்துகளும் இருக்கு. அது நீங்க அப்புறமா கேட்டுக்கோங்க, இங்க வேண்டாம், இந்த இடத்துல வேண்டாம். வாழ்க வளமுடன். நேரம் கருதி இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அடுத்ததாக இப்ப அம்மா வாழ்க்கையில் தான்
உணவும் மருத்துவமும் என்ற தலைப்புல வந்து ஒரு 1 hour 15 minutes 20 minutes வந்து நல்ல ஒரு லாஜிக்கலா ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வந்து எல்லா ஒரு ஐயம் நார்மலா ஃபுல்லா கவனிச்சுட்டு வந்தா நம்ம மனசுக்குள்ள என்னென்ன டவுட்ஸ் வந்திருக்குமோ அந்த டவுட்ஸ்க்கெல்லாம் கூட விடை கொடுக்கக்கூடிய அளவுல அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இருந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த வகையில வந்து உணவு எப்படி மருந்தாக பயன்படுத்துவது, அளவு முறை காத்து உடல் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையாக இருப்பது, காயகல்பம், அடுத்தது வந்து காயகல்பத்தை வந்து ஆரோக்கியத்துக்காக காயகல்பம் எடுத்துக்கொள்வது, இப்படி நிறைய செய்திகளையும் குறிப்புகளையும் கொடுத்து இந்த உணவை எப்படி வந்து நம்ம வந்து உட்கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக இருப்பதற்கு எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது உணவோட தன்மை, நம்ம கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி உண்டான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், இப்படி நிறைய விஷயங்களை வந்து